வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் டேக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் எழுத போறோம். ஸோ இந்த வெப்சைட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம டெமோவா பார்த்துரலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட என்னென்ன டெக் ஸ்டாக் வந்து இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு என்னென்னலாம் இதுலேருந்து இந்த வீடியோலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிப்போம் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்க வந்து ஒரு நேம் இருக்கு. ஸோ ஷாப்போட நேம் வந்து இருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கார்ட் வந்து இருக்கு. ஸோ கார்ட்லயுமே வந்துட்டு அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே டைனமிக்கா தான் வந்து நடக்க போகுது. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு நேவிகேஷன் பார் வந்து இருக்கு. ஹெட்டர்ல வந்து வச்சிருக்கோம். ஸோ ஹோம் வந்து இதுதான். ஸோ அப்புறம் பொட்டிக் கிளிக் பண்ணோம் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி மாறும். ஸோ நீங்க எத கிளிக் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி அது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம்லேருந்து வந்து வந்துரலாம். ஸோ இந்த ஹோம்ல பார்த்தோம் அப்டின்னா, செலிப்ரேட் சாக்லேட் டே. ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றீங்க, இல்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட் எழுதுறீங்க அப்டின்னா, இந்த மாரி எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஏன்னா பார்க்கவே லுக் அண்ட் அட்ராக்டிவா இருக்குல்ல. ஸோ பின்னாடி வந்து இமேஜ், அதுக்கு மேல வந்து அந்த சாக்லேட் டேவோட அந்த இது. ஸோ நம்மளா வேணும் அப்டின்னா, நம்ம இங்க கிளிக் பண்ணா அதுக்கும் மாறும். ஸோ அதே மாரி ஷாப் பொட்டிக் கிளிக் பண்ணோம் அப்டின்னா, பொட்டிக்குமே போகும். ஸோ நான் கிளிக் பண்ணியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அதுக்கேத்த மாரி நேவிகேட்டும் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரி, ஓகே. இப்போ ஹோமுக்கு கீழ வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக். நீங்க சாக்லேட் ஷாப்போ, இல்ல சாக்லேட் ஏதோ வெப்சைட் எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி அத வந்து இது பண்ணி காட்டலாம். நீங்க இத ஹோவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ஒரு லைட்டா வந்து அந்த எல்லோ கலர்ல ஒரு லைட் வந்து தெரியுதுல்ல. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறது? ஸோ சப்போஸ் நான் இப்ப ஆட் டூ கார்ட் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கார்ட்ல வந்து 0லேருந்து 1ன்னு மாறி இருக்கும். ஸோ நான் மறுபடியும் இங்க கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 2ன்னு மாறி இருக்கும். ஸோ நான் இப்ப இத கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன குடுத்தோமோ அது வந்து வரும். ஸோ அதோட பிரைஸுமே டோட்டல்ல வந்து வரும். ஸோ நான் இப்ப குளோஸ் பண்ணிடுறேன். குளோஸ் ஆயிரும். அப்புறம் அப்படியே கீழ வந்தோம் அப்படின்னா, சாக்லேட் பொட்டிக்ஸ் அண்ட் கிஃப்ட் ஹேம்பர்ஸ். நீங்க ஏதாவது வந்து கிஃப்ட் ஹேம்பரா குடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி வந்து குடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்கன்னா அதே மாரி ஸ்டைல்ஸ் தான். நீங்க இங்கேயுமே கிளிக் ஆட் பண்ணீங்கன்னா, இதுக்கு வந்து ஆட் ஆகும். ஸோ எல்லாமே வந்து டைனமிக்கா தான் வந்து நடக்க போது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நான் அங்க வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இது வந்து ஸ்டேட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகல. ஸோ ஸ்டேட்ட வந்து எப்படி வந்து பெர்சிஸ்ட்டா வந்து வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போறோம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு நீங்க வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன் மாரி ஆட் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ரேசர் பேயோட இன்டகிரேட் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடோட இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பா மேக் பண்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறது நம்ம வந்து பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டா வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டமா வந்து சாக்லேட் பார் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா இப்போ வந்து டிஃபால்ட்டா டார்க் சாக்லேட் பார் வந்து இருக்கு. ஸோ நான் சப்போஸ் இப்போ மில்க் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மில்க் சாக்லேட் பாரா வந்து மாறுதா? ஸோ இமேஜுமே மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து மில்க்ல வந்து ஹேசல்நட் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபில்டுன்றது வந்து வருதா? ஸோ இதுலயே வந்து டாப்பிங்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா, நீங்க அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கோல்ட் லீஃப் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ குடுத்தோம் அப்படின்னா, இங்க மேல வந்து டாப் அப்படின்றதுமே வந்து வருது. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன கிளிக் பண்ணியிருக்கோமோ அது வந்து வருது. ஸோ நம்ம கஸ்டமா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதையுமே நம்மளோட கார்ட்ல வந்து ஆட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே வந்து முடியும். ஸோ இந்த மாரி நெறைய காமர்ஸ் வெப்சைட் பண்றாங்கல்ல, ஸோ அது எல்லாமே இந்த மாரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்னென்னலாம் இந்த வீடியோலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வந்து கத்துக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து சுத்தமா டோட்டலா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா, இப்ப நான் இங்க உங்களுக்கு குடுத்துருக்கேன்ல, ஸோ இதே மாரி இதே ஐடியால தான் மீதி என்ன கஸ்டமைசேஷன்னாலுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம இப்ப Instagramல ஏதோ ஒரு வாட்ச் ஆர்டர் பண்றோம். கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டமைஸ்டு வந்து இதுக்கு பின்னாடி வந்து அது வந்து வாட்ச் வரது வந்து வேற மாரி வரும். பட் ஆனா இந்த லாஜிக் வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஒரு லாஜிக் வந்து விழுகும்ல. ஸோ அது வந்து இந்த மாரி தான் வந்து விழுகும். ஓகே, நம்ம இது வேணும், இந்த ஸ்டாப் வேணும், இந்த மாரி வேணும் அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் நீங்க எங்கெல்லாம் கஸ்டமைசேஷன் பார்க்குறீங்களோ, அதுக்கு பின்னாடி இந்த லாஜிக் தான் இருக்கும். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் லாஜிக்க ஃபுல்லுமே நான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்ப நான் இங்க ஜெனரலா இப்படி சப்ஸ்கிரைப் அப்படின்னு விட்டுருக்கேன். நீங்க அது வேணும் அப்படின்னா, நீங்க வந்து பேமெண்ட் மெத்தட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதுக்கான வீடியோவே கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ட்ல ஆட் பண்றது. ஸோ கார்ட் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆட் பண்ணும்போதும் அது வந்து ரெஃப்ரெஷ் ஆயிரல. ஸோ பெர்சிஸ்ட்டா அது வந்து இருந்துட்டே இருக்கு. நாம் எத்தன கார்ட் எத்தன வேணா ஆட் பண்ணலாம். ஸோ அது வந்து அங்க ஆட் ஆயிட்டே இருக்கும். ஸோ 4, 5 அப்படின்னு ஆட் ஆயிட்டு தான் இருக்கும். நம்ம அத கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதுவுமே வந்து வரும். ஸோ அதே மாரி சிஎஸ்எஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவா தான் இந்த சைட் ஃபுல்லாவே இருக்க போது. ஸோ அதனால சிஎஸ்எஸ்ஸுமே நம்ம வந்து கத்துக்க போறோம். அப்புறம் வந்து இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும். புரொடக்ஷன் ரெடியான ஒரு அப்ளிகேஷன் மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இத பார்த்தீங்கனாலே, இந்த யூஐய பார்த்தோம்னாலே ஒரு புரொடக்ஷன் ரெடி வெப்சைட் வந்து வரும். ஸோ அதுக்கு பின்னாடி இமேஜஸ், ஸோ அந்த சிஎஸ்எஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்றதுல தான் வந்து அந்த புரொடக்ஷன் ரெடியா வந்து அது இருக்கிறதே இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு வேணா லாஜிக் எழுதலாம். பட் அந்த வெப்சைட் வந்து பார்க்கும்போது நல்லா பியூட்டிஃபுல்லா இருந்தா தான் நெறைய பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபுல்லா இப்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவா இருக்கா அப்படின்றதையுமே செக் பண்ணிடலாம். ஸோ நான் ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு தள்ளுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, என்னோட கார்ட்ட கிளிக் பண்றேன். எனக்கு இது வருது. ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, கீழ வந்து அப்படியே வந்துட்டே இருக்கேன். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா, நான் மொபைல் வந்து லார்ஜ் வியூல குடுக்குறேன். ஸோ
டேப்லெட் வியூல குடுக்குறேன். ஸோ இங்க மாரி கீழ வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அதுக்கேத்த மாரி வந்து அலைன் ஆயி வந்துட்டே இருக்கும். ஸோ நான் இப்ப வந்து லார்ஜ்லயே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்ப கீழ வரேன். ஸோ இந்த மாரி ஆட் டூ கார்ட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிவ்னஸா தான் இருக்கும். ஸோ நீங்க இங்க வேணும்னாலுமே இங்கேயுமே சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னாலுமே இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிளா நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு ஏத்த மாரி இருக்கும். மறுபடியும் நான் கிளிக் பண்றேன் அப்டின்னா கார்ட்ல வந்து இது ஆட் ஆகும். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா மறுபடியும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பண்றது? என்ன ஏது? அப்டிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பேசப் போறோம். ஸோ வீடியோவோட எண்ட் வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட கோட் சாண்ட்பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் கோட் சாண்ட்பாக்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு app.js அந்த ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காம்போனன்ட்ஸ் வந்து இது என்னென்ன ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம சோர்ஸ்ல வந்து காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வேணும். அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டைல்ஸ் வந்து இருக்குல்ல, நான் ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அத உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். வீடியோ முடியும்போது நான் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நம்மளோட டெமோ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இங்க வந்துட்டு மேல போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டெமோல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஹெட்டர் செக்ஷன் இருக்கு. ஸோ அப்புறம் வந்து இந்த பேனர் ஹீரோ வந்து இருக்கு. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹேம்பர்ஸ், ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன் காம்போனன்ட், அப்புறம் லாஸ்ட்ல ஃபூட்டர் இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இருக்கு. ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த H1யும் H2யும் வந்து தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு ஜஸ்ட் வந்து சும்மா பிளெயினா வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராடக்ட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இது எல்லாமே ஜஸ்ட் வந்து டேட்டா வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சும்மா இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. நான் சும்மா நெட்லேருந்து எடுத்து இத வந்து மார்க் பண்ணி மட்டும் தான் வச்சிருக்கேன். ஸோ இதையுமே நான் உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து காட்டிடுறேன். இது என்ன அப்படின்னா பேஸ் இமேஜஸ் நமக்கு எங்கெங்கெல்லாம் இமேஜஸ் இருக்கோ அதுக்காக வேண்டி நான் இந்த இமேஜஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ டார்க்கா இருந்தா இதுக்கு, மில்க் சாக்லேட்டா இருந்தா இதுக்கு, அதுக்கே மாரி ஒயிட்க்கு வந்து இது. ஸோ அதே மாரி கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ கலர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கூகுள்ல வந்து கலர் பிக்கர் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதே மாரி கலர் பிக்கர் காம்போனன்ட்டே கலர் ஃபிளிப்பர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பண்ணியிருப்போம். நீங்க இத பார்க்கல அப்படின்னா, நான் YouTubeல வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ். அது வந்து ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கப்போது. ஏன்னா நமக்கு ஏபிஐலேருந்து மோஸ்ட்லி வர டேட்டாஸ் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா தான் வந்து இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஐடி, நேமு, பிரைஸ், இமேஜ், அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன், குட்டி டிஸ்கிரிப்ஷன். இந்த மாரி ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதே மாரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 3 வந்து வச்சிருக்கேன். ஒண்ணு வந்து பேசிக் சப்ஸ்கிரிப்ஷன், பிரீமியம், லக்ஸுரி. அந்த இதுல வந்து என்ன அப்படின்னா, டயர் வந்து பேசிக்கா, பிரீமியமா, லக்ஸுரியா அப்படின்னு சொல்லும். அதுக்கு வந்து ஒரு பிரைஸ் வேணும்ல. ஸோ நம்ம அதுக்கான பிரைஸ வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ மந்த்லி வந்து என்ன வரும், என்ன ஏதுங்கிறத வச்சிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஜிக் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேம்ல ஆப்ன்றத விட்டுட்டு நான் ஜஸ்ட் வந்து ஏபிபி ஸ்மால்ல வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட nav பார ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கா வந்து இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சோர்ஸ்ல வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nav bar அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ navbar.js. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இத வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்க எப்போதுமே வந்து காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணும்போது வந்துரும். ஸோ நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து RAFCE அந்த மாரி RFCE போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆயிடும். ஸோ நான் அது இல்லாதனால நான் வந்து இப்படி யூஸ் பண்றேன். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு nav bar அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ nav bar. ஸோ இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ரிட்டர்ன் மட்டும் பண்ணி விடணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணி இது வந்து nav bar அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H1ல nav bar அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ ஓகே. இவ்வளவு தான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரா கிரியேட் பண்ணேன். பட் அது ஆகல. ஸோ காம்போனன்ட்ஸ். ஸோ ஓகே. காம்போனன்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் இத வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே. டெலீட். ஓகே. அது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஜஸ்ட் வந்து nav bar காம்போனன்ட் இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நீங்க போடணும். பட் அது வொர்க் ஆகல அப்படிங்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்து nav bar இங்கேயே வெளியிலேயே போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஃபைல் வந்து டெலீட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து nav bar அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வந்து கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கேத்த மாரி இங்கேயே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, ஃபோல்டருக்குள்ள போட்டு பண்றது தான். பட் எனக்கு இந்த இந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் வந்து ஜஸ்ட் டெலீட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். சரி ஓகே. இப்ப நான் nav barல வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஸோ நான் இங்க வந்து இந்த navல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லோகோ வந்து தேவை. அப்புறம் நம்மளோட இந்த என்னென்னலாம் இருக்கோ, ஸோ அந்த இது வந்து இருக்கணும்ல. ஸோ ஒரு ஆங்கர் டேக் இங்கேருந்து இங்க மூவ் பண்ணணும். ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் நம்மளோட கார்ட் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா வந்து இதுதான் வந்து இருக்க போகுது. சரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இந்த H1 எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, nav அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ nav டேக் வந்து போடுறேன். எதுக்கு navன்னு சொல்லி போடணும்? நம்ம வந்து divவே போடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமான்டிக் HTML வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, SEOக்கு வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லியா இருக்கும்.
அதனால தான் நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். ஸோ நீங்க எல்லா இடத்துலயுமே டிவ் வந்து போடுறதுக்கு பதிலா மீனிங்ஃபுல்லானத வந்து நீங்க போடணும். ஸோ அந்த அக்சஸபிலிட்டி இத பத்தி எல்லாத்தையுமே வந்து நம்ம சிமென்டிக் அண்ட் நான் சிமென்டிக் HTMLல பார்த்திருப்போம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு டிவ் வந்து போட போறோம். ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு ஜஸ்ட் வந்து லோகோ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் வந்து இங்க வந்து சாக்கோ டே அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த லிங்க்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ நான் அந்த லிங்க் எல்லாத்தையுமே ஒரே வந்து ராப் பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட nav லிங்க்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ nav லிங்க்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஆங்கர் டாக் வந்து போட போறேன். எத்தன ஆங்கர் டாக் வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து 5 வேணும். ஸோ எது எதுக்கு அப்படின்னா, ஹோம், பொட்டிக், கிஃப்ட்ஸ் அண்ட் பொக்கெட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்ட் யுவர் ஓன். ஸோ 5 இருக்கு. ஸோ அதனால நமக்கு 5 வேணும். ஸோ ஹேஷ்டாக் வந்து போட்டுறேன். ஹோம்ன்றதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஹோமா தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆங்கர் டாக்க க்ளோஸ் பண்ணிட்டு, ஜஸ்ட் உள்ள வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஓகே. குடுத்து சேவ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு இது எதுவுமே ரெண்டரே ஆவல. அது ஏன் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டிவ்ல வந்து எதுவுமே வந்து போடவே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அத போட்டு நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ nav பார் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட காம்போனன்ட்ஸ்லேருந்து nav பார வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இம்போர்ட் பண்ணி விடுறேன். ஸோ இப்ப வந்து நமக்கு சாக்கோ டே அப்படின்னு சொல்லி ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட nav பாருக்கு போயிட்டு இதே மாரி வந்துட்டு மீதி இருக்கிற 5க்குமே வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அத வந்து கிரியேட் பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இத வந்து கிரியேட் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இங்க குடுக்க போறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, பொட்டிக்ன்றது வந்து இருக்கு. ஸோ அதே மாரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கிஃப்ட்ஸ் அண்ட் பொக்கெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் பொக்கெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்க போது. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். லாஸ்ட்டா வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட பில்ட் யுவர் ஓன். நம்மளா வந்து கஸ்டமைஸ் பண்ண போறோம் அப்டிங்கிறதுனால, பில்ட் யுவர் ஓன். யுவர் ஓன் அப்படின்றது மாரி வச்சாச்சு. இப்ப நம்ம இங்க வந்து டாக் வந்து மாத்தணும்ல. இப்ப நம்ம எத கிளிக் பண்ணாலுமே இங்க ஹோம்க்கு தான் வந்து ரவுட் ஆகும். ஸோ நம்ம அது இல்லாம பொட்டிக் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மாத்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி மாத்திடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்லி வச்சிடலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சிடலாம். லாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பில்ட் யுவர் ஓன்னு இருக்குல்ல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து பில்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து மீனிங்ஃபுல்லா குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரவுட் ஆகும்போது அது வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே. இது வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ்வுக்கு கீழயே நம்ம வந்து இன்னொரு டிவ் வந்து போடணும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அந்த மொபைலுக்கு வந்து ரெஸ்பான்சிவ்க்கா வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம அத வைக்க போறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அத வச்சுக்கலாம். இல்ல இது வந்து இங்க ரெண்டர் ஆவல. ஏன் ரெண்டர் ஆவல அப்படிங்கிறத நான் பெரிய ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு அது வந்து புரியும். ஸோ என்னோட பெரிய ஸ்கிரீன்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு எல்லாமே வரும். பட் நம்ம வந்து இந்த இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது வந்து தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெஸ்பான்சிவ்க்கு இந்த nav லிங்க்ஸ்ல வந்து வச்சிருக்கேன். ஸோ சின்னதா இருந்தா காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அதுக்கேத்த மாரி ஒரு டிவ் மட்டும் எழுதணும். ஸோ நம்ம அதையுமே வந்து எழுதிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அத எழுதலாம். இல்ல அப்படின்னா நீங்க அத வந்து ஸ்கிப் பண்ணிறலாம். நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எழுதி காட்டுறேன். எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் பிளெயினா காட்டுறேன் உங்களுக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அத வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து ஒரு கிளாஸ் நேம் வைக்கிறேன். அந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் மெனு பட்டன். ஸோ அதனால இந்த மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க வந்து ஒரு டிவ் இருக்குல்ல. ஸோ அந்த டிவ்ல வந்து நம்ம ஒரு ஆன் கிளிக் எழுத போறோம். ஏன்னா அத கிளிக் பண்ணா தான் அந்த நேவிகேஷன் வந்து இருக்கணும். ஸோ அதனால நான் அத வேணும். நான் இப்போதைக்கு அத வந்து இது பண்ணல. ஸோ ஸ்பான் டாக் வந்து ஒரு 3 டைம் வந்து நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு அந்த நேவிகேஷன் பார் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நம்ம இந்த மாரி போட்டு முடிச்சாச்சு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இது வந்து வந்துருச்சுல. ஸோ நான் இத கிளிக் பண்ணா என்னோட மெனூஸ் வந்து வரணும். பட் அதுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக் எழுதணும். அதுக்கு நம்ம ஸ்டேட் வைக்கணும். ஸோ அதனால நம்ம அத வந்து லேட்டரா வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த உள்ள மெனூஸ்லாம் வரணும்ல. நான் அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து ஒரு டிவ் போட போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இத அப்படியே கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதனால அத காப்பி பேஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மொபைல் மெனுவா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கேத்த மாரி கிளாஸ வந்து மாத்தணும். ஸோ அதனால நான் அத இப்போதைக்கு மாத்தல. ஸோ nav links அப்படின்னே இருக்கட்டும். நான் ஏன்னா ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணா தான் உங்களுக்கு வந்து இது எப்படி இருக்கு என்னங்கிறது உங்களுக்கு புரியும். இல்லன்னா வந்து அது புரியவே புரியாது. பயங்கர கன்ஃப்யூசிங்கா இருக்கும். ஸோ அதனால நான் அத வந்து இப்படியே வந்து விட்டுர்றேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கார்ட் வேணும். ஸோ அத வந்து நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இங்க வேணா ஒரு கமெண்ட் வந்து எழுதிக்கிறோம். டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டுக்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்னோட டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா டிவ் போடுறேன். ஸோ இங்கேயுமே வந்து டிவ் போட்டுக்கிறேன். ஸோ இங்க உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, நீங்க ஒரே காம்போனன்ட்லயே வந்து கூட எழுதலாம். ஸோ நம்ம இந்த மாரி வந்துட்டு எப்பவுமே வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பிரிச்சு தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஒரே காம்போனன்ட்ல எழுதணும்னாலுமே வந்து எழுதலாம். நான் அதையுமே வந்து உங்களுக்கு இப்ப நான் இங்க nav bar அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்ல, அந்த இடத்துல இல்லாம நீங்க அங்கேயே வந்து நம்மளோட nav bar காம்போனன்ட்டையுமே எழுதலாம். ஸோ அத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வேணா காட்டுறேன்.
ஸோ நம்ம இங்க எழுதிட்டு இத வேணா டெலீட் பண்ணிட்டு ஒரே ஃபைல்ல கூட நம்ம எழுதலாம். ஏன்னா நான் எல்லா வீடியோலயுமே வந்து காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் பிராக்டிஸ். இண்டஸ்ட்ரியில எப்போதுமே பண்ணும்போது நீங்க அத தான் பண்ணணும். எப்பவுமே வந்துட்டு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார தான் உங்களோட காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கணும். பட் இப்ப இந்த டெமோக்காக நான் உங்களுக்கு இந்த மாரியும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் இத வந்து எழுதிட்டு நான் அப்படியே டைரக்ட்டா உங்களுக்கு வந்து அங்க காட்டுறேன். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் ஐகான். ஸோ கிளாஸ் நேம்ல வந்துட்டு கார்ட் ஐகான் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஸோ இந்த கார்ட் ஐகான்ல நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து வேணும். ஸோ அந்த ஆன் கிளிக் எதுக்கு அப்படின்னா, ட்ரூவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம அது ஸ்டேட் எதுவுமே இப்ப ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறதுனால நம்ம அத அப்படியே விட்டுறலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு ஷாப்பிங் கார்ட்டோட எமோஜி வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்பான் டாக் வந்து போடுறேன். ஸோ ஸ்பான் டாக் வந்து போட்டுட்டு நான் இங்க உள்ளுக்குள்ளார வந்து இப்போதைக்கு ஜஸ்ட் டம்மியா வந்து 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். எதுக்கு 0 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மேல வந்து இனிஷியல் ஸ்டேட் என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கிளாஸ், ஸ்டேட் இது எதுவுமே வந்து ஹேண்டிலே பண்ணல. ஸோ அதனால நம்ம அந்த ஹேண்டில் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து அத ஃபுல்லுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இது வந்து பேசிக் லேஅவுட்டா வந்து இருக்க போகுது. ஸோ கார்ட் கவுண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ பெரிய ஸ்கிரீன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையுமே பார்த்துடலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 2 வாட்டி வந்து வருது. இந்த 2 வாட்டி ஏன் வருது அப்படின்னா, நம்மளோட மொபைல்னால வருது. ஸோ இப்போதைக்கு இதையுமே வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுர்றேன். ஏன்னா டூ டூல நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்றதுல தான் வந்து அது இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த நேவ் பார கூட நீங்க அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க கமெண்ட் பண்ணி வச்சுருங்க. இங்க கமெண்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஓகே. ஸோ நான் மொத்தமா காப்பி பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஸோ இது மொத்தத்தையுமே வந்து நான் இப்ப காப்பி பண்ண போறேன். ஸோ இல்ல கட் கூட பண்ணிடலாம். ஸோ நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துல வந்துரும். ஸோ இந்த நேவ் பார் இருக்குல்ல, நான் இங்க கமெண்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல, ஸோ நான் அத தூக்கிட்டு இந்த இடத்துல அப்படியே டைரக்ட்டா வந்து இங்க வந்து போடுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து ரிட்டர்ன்ல வந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்டின்னு சொல்லி வருது. நம்ம இந்த ஃபைலே வேணாம் அப்டின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஏதாவது வேணும் அப்டின்னா தானே பண்ணா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுரும். நீங்க இப்படியுமே பண்ணலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். உங்களுக்கு இங்க பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஸோ இப்படியுமே நீங்க வந்து எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஷோ பண்றேன். பட் எப்பவுமே இது வந்து அட்வைசபிள் கிடையவே கிடையாது. நீங்க தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணணும். தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணிட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ செக்ஷன் இருக்குல்ல. ஸோ அத வந்து நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு தனி காம்போனன்ட்டா போட்டு அதையுமே இங்க இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து காட்டணும் அப்படிங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு இத வந்து நம்ம ஒவ்வொரு மாரி பண்ணா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மாரி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நம்ம வந்து பார்த்தாச்சு. இங்கேயே எழுதலாம். அப்புறம் அடுத்ததுல வந்து ஒரு தனி காம்போனன்ட் கிரியேட் பண்ணலாம். மறுபடியும் இங்க வந்து எழுதலாம். ஸோ இப்ப வந்து உங்களுக்கு புரியும். 2 விதமாவும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே விதமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பண்ணலாங்கிறதும் தெரியாது. இது ஆனா பேட் பிராக்டிஸ். குட் பிராக்டிஸ் வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்றது தான். இப்ப நம்ம பேட் பிராக்டிஸ் பார்த்தாச்சு. இப்ப குட் பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஹீரோ டாட் ஜேஎஸ் இந்த இடத்துல வந்து நீங்க காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார தான் இது போடணும். எனக்கு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டர் டெலீட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால, நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட ஹீரோ டாட் ஜேஎஸ அப்படியே வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குல்ல. ஸோ நான் இத கூட அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஹீரோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன்குள்ள கண்டிப்பா எதையோ ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வருது. நம்ம அத எப்படி வந்து பண்றது அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து செக்ஷனா தான் இருக்க போகுது. அதனால செக்ஷன்றத போட்டுறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐடி வந்து இருக்க போகுது. எப்பவுமே கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஐடிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க எழுதிடுறேன். பொட்டிக் அப்படின்னு சொல்லி இருக்க போகுது. இந்த ஐடி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்மளோட app.js போனீங்கன்னா தெரியும். ஸோ இந்த nav பார்ல #home, #boutique அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம்ல. இந்த நேம் இங்க வரணும். அப்பதான் இந்த காம்போனன்ட்க்கு அத நான் கிளிக் பண்ணும்போது இந்த காம்போனன்ட்க்கு அது ரவுட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஐடி வந்து வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். அது எதுக்கு அப்படின்னா, நம்மளோட ஸ்டைல்க்காக வைக்க போறோம். ஸோ செக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இதுக்குள்ளார நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H2 வந்து வைக்க போறேன். அந்த H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக். ஸோ லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக் அப்படிங்கிற மாரி வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த H2ல இது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ காம்போனன்ட்ல இந்த லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக்ன்ற நேம விட, நமக்கு வந்து இங்க நம்மளோட டெமோல வந்து பார்ப்போம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இங்க கிளிக் பண்றேன். என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலிப்ரேட் சாக்லேட் டே அப்படி தான் இருக்கு. ஸோ நான் இதையே ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா வந்து நம்ம அந்த நேம் குடுக்கிறத விட, இதே நேம் இருக்கும்போதே நம்ம வந்து பண்ணா தான் நமக்கு அதே மாரி வந்து வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, செலிப்ரேட் சாக்லேட் டே அப்படின்றதையே வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து முடிஞ்சிருச்சு. H2 வந்து போட்டாச்சு. நம்ம அதுக்கு பதிலா வந்து இந்த இடத்துல வந்து நல்லா போல்டாவே வந்து இருக்கு. ஸோ அதனால H1ஆ நம்ம வந்து மாத்திக்கலாம்.
ஸோ H2க்கு பதிலா H1 வந்து நம்ம வந்து மாத்திப்போம். ஸோ இது வந்து முடிஞ்சு போச்சு. இந்த H1 இங்கேயுமே வந்து நம்ம அத வந்து பண்ணணும். ஸோ அதையுமே வந்து முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து பொட்டிக்ன்றது வேணாம். ஏன் பொட்டிக்ன்றது வேணாம் அப்படின்னு சொல்றேன்னா, இது வந்து இந்த ஹோம் காம்போனன்ட்ல தான். இங்க நான் இப்போ ஹோம் கிளிக் பண்றேன்னா, இங்க தான் வருது. ஸோ பொட்டிக்க கிளிக் பண்ணா இந்த காம்போனன்ட் வந்து வருது. ஸோ அதனால நான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஹோம கிளிக் பண்ணா வரணும்ல. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்து ஹோம் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. கிளாஸ் நேம் வந்து ஹீரோ கார்டுன்றதுனால ஹீரோ அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. இத வந்து ஒரு டிவ்ல வந்து ராப் பண்ணிப்போம் நம்ம. ஸோ #divன்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ இத போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ளார நம்ம இது எல்லாத்தையுமே வந்து உள்ள தள்ளிடலாம். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டிவ்வ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இத வந்து இதுக்குள்ளார வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேராகிராஃப் டாக் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு இது வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இண்டல்ஜ் இன் லக்ஸுரி. ஸோ இது எல்லாமே வந்து நான் நெட்லேருந்து எடுத்தது தான். நீங்களும் ஜஸ்ட் வேணும் அப்படின்னா, சாக்லேட் டே ஏதாவது வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அதுக்கேத்த மாரி எனக்கு குடு. ஸோ அந்த மாரி வந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரும். ஸோ பேராகிராஃப் டாக் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பட்டன் வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, பில்ட் யுவர் ஓன் பார், ஷாப் பொட்டிக் வந்து இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து 2த்தையுமே ராப் பண்ற மாரி ஒரு டிவ் வந்து போடுறேன். ஸோ அந்த டிவ்வ வந்து இதுக்குள்ளார போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்மளோட ஆங்கர் டாக் வந்து வேணும். ஸோ எதுக்கு ஆங்கர் டாக் வேணும் அப்படின்னா, அத கிளிக் பண்ணா எனக்கு ரவுட் ஆகணும்ல. ஸோ அதனால ஆங்கர் டாக்கா வந்து போட்டுக்கிறேன். இல்லன்னா அங்க வந்து பட்டனா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பில்டு. ஸோ இதே மாரி ஆங்கர் டாக்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து டிவ்வுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் எழுதிடலாம். ஸோ கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹீரோ பட்டன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பில்டுல வந்துட்டு கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட பட்டன் பிரைமரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்க இந்த இடத்துல வந்து வச்சுடுறோம். ஸோ இத வச்சு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ஓன் பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து குடுத்துடலாம். ஸோ பில்ட் யுவர் ஓன் ஓன் பார் அப்படின்னு சொல்லி குடுத்துடலாம். ஸோ இதே மாரி இன்னொரு ஆங்கர் டாக் கிரியேட் பண்ண போறோம். அந்த ஆங்கர் டாக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக்ஸ்ட் பட்டனான ஷாப் பொட்டிக் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம அதையுமே வந்து குடுத்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கர் டாக் உள்ளார வந்து மறுபடியும் வந்து போடுறேன். ஸோ இது வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இங்க நம்ம குடுத்துருந்தோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த பொட்டிக்ன்னு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் பிரைமரி அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா, பட்டன் பிரைமரில பின்னாடி வந்து ஃபுல் பேக்கிரவுண்ட் எல்லோவா இருக்கும். இங்க வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இது எல்லோவா இருக்கும். அந்த அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ அதனால நம்ம வந்து இது வந்து பட்டன் செகண்டரி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறோம். அதுக்கேத்த ஸ்டைல்ஸ் வந்து நம்ம வந்து எழுதியிருக்கோம் சிஎஸ்எஸ்ல. ஸோ அத வந்து நம்ம வந்து லேட்டரா வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, ஷாப் பொட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குடுப்போம். ஸோ இது இது வந்து நம்மளோட ஹீரோ காம்போனன்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனா நம்ம இப்ப அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எதுவுமே வந்து ரெண்டரே ஆகல. அது ஏன் ஆகல அப்படின்னா, நம்மளோட app.jsல நம்ம இந்த இடத்துல வந்து குடுத்துருக்கோம்ல. ஸோ அந்த நேவிகேஷன்க்கு கீழ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ காம்போனன்ட்ட வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சிம்பிளா வந்து வேல முடிஞ்சிரும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி இமேஜ் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. இது எல்லாமே லோட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. நம்ம இங்க பெரிய ஸ்கிரீன்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். அது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அதுக்கு ஏத்த மாரி வந்து வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நான் ஹோம கிளிக் பண்றேன் அப்படின்னா, இங்க இந்த இதுல வந்து நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பில்ட் யுவர் ஓன் பார், ஷாப் பொட்டிக் இதெல்லாம் கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா, அது இதெல்லாம் நம்ம வந்து இல்லவே இல்ல. ஆனா மேல இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரவுட் ஆகும். நான் இப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ஸ கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு போகும். பில்ட் யுவர் ஓன் கிளிக் பண்றேன்னா, பில்டுக்கு போகும். மறுபடியும் ஹோம்க்கு வந்தேன்னா, ஹோம்க்கு வந்துரும். ஸோ ஆனா அந்த காம்போனன்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எரர் அடிச்சிட்டே இருக்கு. ஸோ அத வந்து நம்ம என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஒண்ணு ஒண்ணா வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட app.jsக்குள்ளார போயிரலாம். app.jsக்குள்ளார போயிட்டு, இப்போ வந்து நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த பொட்டிக் ஃபீச்சர வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பொட்டிக் ஃபீச்சர்னா என்ன சொல்றேன் அப்படின்னா, பேசிக்கா வந்து நம்மளோட இந்த பொட்டிக்க வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட இங்கேயே வந்து கிரியேட் பண்ணிரலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு செக்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ செக்ஷன் ஸோ போட்டு இதையுமே வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐடியும், கிளாஸ் நேமும் வந்து குடுக்கணும்ல. ஸோ ஐடி வந்து எதுக்கு குடுக்குறோம் அப்படின்னா, அந்த ரவுட் ஆவறதுக்காக நம்ம வந்து குடுக்குறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டிக் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷனுக்குள்ளார நம்ம எல்லாமே வந்து வைக்க போறோம். ஸோ H2 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த H2ல என்னன்னா, இந்த நம்ம இங்க வந்து எழுதியிருப்போம். ஸோ லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து இங்க பண்ணிறலாம். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ H2ல வந்துட்டு அத வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். சரி ஓகே. இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட் கிரிட்ட வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு அந்த டிவ் வந்து வேணும்ல. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து என்ன கிளாஸ் நேம் குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம்ல வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கிரிட் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஸோ ப்ராடக்ட்ஸ்
கிரிட். ஸோ பேசிக்கா இது வந்து கிரிட்ல தான் இருக்க போகுது. ஸோ என்னன்னா, இது வந்து ரெஸ்பான்சிவா இப்போ நம்ம லார்ஜ் ஸ்க்ரீன் போடுறோமோ, ஸ்மால் ஸ்க்ரீன் போடுறோமோ அதுக்கேத்த மாரி மாறணும்ல. ஸோ அதனால நான் வந்து இந்த கிரிட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து மேப் பண்ணணும். மேப் பண்ணா தான் அது வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஈஸியா தெரியும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டால ஐடி வந்து இருக்கு. நேமு, பிரைஸ், இமேஜ், டிஸ்கிரிப்ஷன். இதே மாரி வந்து ஒரு 10 இது வந்து இருக்கும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இங்க ஆர்டிசனல், இந்த மில்க் சாக்லேட் இதே தான் வந்து இதே டேட்டா தான் வந்து இங்கேயும் இருக்கு. ஸோ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கு. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வரும். ஏபிலேருந்து வரும்போது. ஸோ அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ எப்படி வந்து மேப் பண்ணணும், கரெக்ட்டா மேப் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டான இது. இத கவனிச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அரேவ எடுத்து நம்ம மேப் பண்றோம். ஸோ அந்த மேப் பண்றதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ்ங்கிறது அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் மொத்தமா உள்ளது. ஸோ மேப் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, எஸ் இல்லாம இருக்கிறது வந்து சிங்குலரா இருக்கிறதுல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டா வந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ட் ரிட்டர்ன் பண்றேன். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் மீன்ஸ் இந்த மாரி வந்து போட்டுறணும். இத போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த டிவ்வ வந்து ஃபர்ஸ்ட் வந்து குளோஸ் பண்ணிடலாம். ஸோ டிவ். ஸோ ஸ்லாஷ் டிவ் வந்து போட்டாச்சு. குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு எரரும் வந்து போயிடுச்சு. ஸோ இது முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே மேப் பண்ண உடனே உங்களுக்கு ஞாபகம் வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து கீயா தான் இருக்கணும். ஸோ அந்த கீ வந்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து விர்ச்சுவல் டாம் ரியாக்ட் வந்து யூஸ் பண்றதுக்கு காரணமே இந்த விர்ச்சுவல் டாம் தான். ஸோ இந்த விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்த டாமையும் அப்டேட் பண்ணாம, எந்த இடத்துலயாவது சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா, அத மட்டும் தான் அப்டேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கீஸ் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு 10 இருக்கு அப்படின்னா, அந்த 10ல நான் இப்போ வந்து இத மட்டும் தான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இத மட்டும் தான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மத்த எதுவுமே வந்து எனக்கு வந்து சேஞ்சே ஆகல. அதுலலாம் போய் அந்த டாம் வந்து அப்டேட் ஆக வேணாம். ஸோ இது மட்டும் தான் அப்டேட் ஆகும். ஸோ இதனால தான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விர்ச்சுவல் டாம் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எப்பவுமே மேப் பண்ணும்போது இந்த கீ குடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, மொத்த இதுவுமே வந்து அப்டேட் ஆகும். நான் இப்ப இத கிளிக் பண்றேன்னா, மத்த எதுவுமே நான் கிளிக் பண்ணல. அத தொடக்கூட இல்ல. பட் அது எல்லாமே போய் அப்டேட் ஆகும். ஸோ பேஜ் வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ இதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் மேப் பண்ண உடனே கீ வந்து கண்டிப்பா வந்து போட்டுறணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்க டவுட் வரலாம். ஸோ நான் ஏன் குடுக்கலன்னா, எனக்கு என்ன பேஜ் என்ன ஸ்லோவா இருக்கு. நான் இப்ப இத கிளிக் பண்றேன் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு யோசிக்கலாம். இப்ப இங்க உங்களுக்கு வந்து ஒரு 10 டேட்டா, 7 டேட்டா, 5 டேட்டா அந்த மாரி இருக்கு. ஸோ இங்க நெறைய ஒரு தௌசண்ட்ஸ் லட்சக்கணக்குல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி டேட்டாவ நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? கீ இல்லாம நீங்க போட்டீங்க அப்படின்னா, மொத்த டாமும் அப்டேட் ஆகும். மொத்த பேஜுமே ஸ்லோவா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கீ போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் கார்ட் அப்படின்னு சொல்லி குடுக்க போறோம். ஸோ ப்ராடக்ட் கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ இந்த டிவ்வ வந்து போட்டாச்சு. இந்த டிவ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இமேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால அதுக்கு வந்து ஒரு டிவ்வ போட்டுக்கிறேன். ஸோ அந்த டிவ்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து பேசிக்கா கிளாஸ் நேம் இருக்க போகுது. ஸோ அந்த கிளாஸ் நேம்ல வந்து ப்ராடக்ட் இமேஜ் வந்து இருக்க போகுது. ஸோ ப்ராடக்ட் ஐஎம்ஜி அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்து இமேஜ் டேக் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்ல. ஸோ அதனால வந்து இமேஜ் டேக் வந்து போட்டுக்கலாம். ஸோ எஸ்ஆர்சி வந்து போட்டுறேன். ஸோ எஸ்ஆர்சில என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் டாட் ஐஎம்ஜி அதே மாரி வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக் வந்து இருக்கணும். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் டேக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, ப்ராடக்ட் டாட் நேம். உங்களுக்கு கன்ஃப்யூசிங்கா இருக்கு அப்படின்னா, நான் ரொம்ப சிம்பிளா வந்து சொல்றேன் இத. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் அரே வந்து இந்த சைட்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ வந்து மேப் பண்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ன்றது பேசிக்கா இந்த மொத்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மொத்தமா இந்த இந்த கான்ஸ்ட்லேருந்து இந்த எண்ட் வரைக்கும் உள்ளது எல்லாமே இந்த இதுதான். ஸோ இதுல வந்து மேப் பண்ணி இந்த ப்ராடக்ட்ன்னு இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட் அந்த மாரி வந்து லூப் மாரி வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு இதையா வந்து நம்ம எடுத்து ஷோ பண்றோம். ஸோ இந்த ப்ராடக்ட் டாட் ஐஎம்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இந்த ப்ராடக்ட் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளார இந்த இமேஜ் டேக் இருக்குல்ல, ஸோ இத வந்து எடுத்து நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ ஆல்டர்னேட்டிவா எனக்கு நேம் வேணும்ல. ஸோ அதனால வந்து நேம வந்து அந்த இடத்துல குடுக்குறேன். சப்போஸ் இமேஜ் இல்ல அப்டின்னா, நான் வந்து இந்த நேம் வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்டின்னு சொல்லி குடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஷோ பண்ண போறோம். ஸோ பேசிக்கா வந்து நேமு, டிஸ்கிரிப்ஷனு அப்புறம் வந்து அதோட பிரைஸு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷோ பண்ண போறோம். அதே மாரி ஆட் டூ கார்ட் அந்த பட்டனையுமே வந்து ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து நம்ம அத வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டிவ்வுக்கு கீழார நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இன்ஃபோ வந்து ஷோ பண்ணும்ல. ஸோ அதனால நான் வந்து டிவ்ன்றத போட்டு குளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்துர்றேன். ஸோ ப்ராடக்ட் இன்ஃபோ. ஸோ இந்த ப்ராடக்ட் இன்ஃபோல நான் மறுபடியும் சொன்ன மாரி தான். அந்த நேமு, டிஸ்கிரிப்ஷன் இதான் வந்து இருக்க போது. ஸோ அதனால வந்து அது சின்னதா இருந்தா போதும் அப்படிங்கிறதுனால ஒரு H3யும் அப்புறம் வந்து ஒரு பேராகிராஃப் டேக்கும் வந்து போட்டுக்கிறேன்.
ஸோ இதில வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட ப்ராடக்ட்டோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் இருக்க போது. அதே மாரி வந்து இந்த பேராகிராஃப் டாக்குள்ளார என்னோட ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்க போது. ஸோ ப்ராடக்ட் டாட் டிஸ்கிரிப்ஷன். இது எல்லாமே இங்கேருந்து தான் நான் வந்து எடுக்கிறேன். ஸோ இந்த டேட்டா வரத வச்சு தான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து தெரியும். ஸோ நீங்க அத வந்து டேட்டா வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்குள்ளாரயே மறுபடியும் வந்து ஒரு டிவ் போட போறோம். ஸோ டிவ் வந்து போட போறோம். ஸோ பேசிக்கா வந்து இந்த டிவ்வுக்கும் இந்த டிவ் வந்து போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் வைக்கிறேன். அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வச்சு முடிச்சாச்சு. இந்த டிவ்க்குள்ளார நான் மறுபடியும் வந்துட்டு என்ன எழுத போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்பான் டாக் வந்து போட போறேன். ஸோ ஸ்பான் டாக் வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டாலர் சிம்பல் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிரைஸ் சிம்பலுமே நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் டாட் பிரைஸ் அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். ஸோ குடுத்துட்டோம் அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீன்ல காட்டுறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து புரியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து வரேன். ஸோ நம்மளோட பிரைஸ் வந்துருச்சு. அதே மாரி நம்மளோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, நம்மளோட இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து வந்துருச்சு. நமக்கு இன்னும் ஒண்ணே ஒண்ணு பண்ணணும். அது என்ன அப்படின்னா, நம்மளோட பட்டன் வந்து வைக்கணும். ஸோ அத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். அந்த பட்டன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆட் டூ கார்ட் அப்படின்ற மாரி தான் வந்து அதோட நேம் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆட் டூ கார்ட் அப்படின்னு சொல்லி வச்சுடுறேன். ஸோ வச்சுட்டு இங்க வந்து ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆட் டூ கார்ட் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கீழ வந்து வரேன். இங்க நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ பட் இங்க வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம பட்டன் போட்டிருக்கோம். பட் ஆனா பட்டன் எப்போ போட்டாலுமே அதுல வந்து ஏதாவது கிளிக் நடந்தா மட்டும் தான் நீங்க வந்து அத பட்டனா வந்து ஹேண்டில் பண்ணணும். இல்ல அப்டின்னா அத ஜஸ்ட் வந்து வேற ஏதாவது போட்டுக்கலாம். நம்ம இங்க ஒரு ஆன் கிளிக் எழுதணும். பட் ஆனா நம்ம இப்ப எழுத போறதில்ல. ஏன் எழுத போறதில்ல அப்டின்னா, அதுக்கான லாஜிக் வந்து நம்ம ஸ்டேட் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா காம்போனன்ட்டையும் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஏத்த மாரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்டிங்கிறதுனால அத கிரியேட் பண்ணல. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் காம்போனன்ட் ஆன கிஃப்ட் அண்ட் பொக்கெட்ஸ். ஸோ கிஃப்ட் அண்ட் பொக்கெட்ஸ்னா எத சொல்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் பில்ட் யுவர் ஓன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபூட்டர் கிரியேட் பண்ணிட்டு மொத்த லாஜிக்குமே வந்து எழுத போறோம். ஸோ ஒண்ணொண்ணா எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இங்க கிளிக் பண்றேன் அப்படின்னா பொட்டிக் வந்து வருதுல்ல. ஸோ நம்ம இங்க வந்து செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட இதுல வந்து ஹோம் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஹோம்ல தான் இருக்கு. ஸோ பொட்டிக்க கிளிக் பண்றேன். நமக்கு இங்க வந்து மறுபடியும் வந்து ரவுட் ஆகுது. மத்ததெல்லாம் வந்து வராது. ஏன்னா நமக்கு அதுக்கு ஏத்த மாரி வந்து இல்ல. ஸோ நான் மறுபடியும் பொட்டிக் கிளிக் பண்றேன். இங்கேயே வந்துரும். ஹோம கிளிக் பண்றேன் அப்படின்னா மேல போயிடும். ஸோ மத்தத வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம் நம்ம. கோடுக்கு போயிட்டு ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் அண்ட் பொக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவைப்படல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட செக்ஷனுக்கு கீழ வந்து போயிரலாம். ஸோ செக்ஷன் கீழ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு, நம்மளோட மறுபடியும் வந்து இன்னொரு செக்ஷன் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அந்த செக்ஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐடி வந்து நம்ம குடுக்கணும். ஸோ நான் ஐடி வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஐடி வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்ஸா வந்து இருக்க போகுது. நமக்கு அதுக்கே இந்த மாரி நம்ம கிளாஸ் நேமுமே வந்து குடுப்போம். ஸோ அதனால வந்து கிளாஸ் நேமுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கிளாஸ் நேம்ல செக்ஷனோட கிளாஸ் நேமும் வேணும். பிளஸ் என்னோட அடிஷனலான கிஃப்ட் செக்ஷனோட கிளாஸ் நேமும் வேணும். ஸோ அதனால இப்படி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H2 வந்து வைக்க போறோம். ஸோ இந்த H2 வந்து எதுக்கு இருக்க போகுது அப்படின்னா, நம்ம நேம் வைப்போம்ல. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா, லக்ஸுரி சாக்லேட் பொட்டிக் அந்த மாரி இருக்குல்ல. ஸோ அதே மாரி வந்து வைக்க போறோம். அதே மாரி ஒரு பேராகிராஃப் டாக் வந்து இருக்க போது. அந்த பேராகிராஃப் டாக் உள்ளார நம்ம ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாரி வைப்போம்ல. அதனால இருக்க போது. ஸோ இந்த சாக்லேட் டேல நம்ம கீழ போயி, இங்க என்ன இருக்கோ அத அப்படியே காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இது வந்து போட்டாச்சு. ஸோ இது வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாரி இந்த பேராகிராஃப் டாக் இருக்குல்ல, அதையுமே வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேராகிராஃப் டாக்க்கு கீழயே நம்மளோட மீதி இருக்கிற அந்த கிஃப்ட், கார்டு இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிவ் டாக் வந்து போட போறேன். ஸோ டிவ் டாக் வந்து போட்டாச்சு. இந்த டிவ் டாக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட்ஸ் கிரிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் நேம்ல வந்து கிஃப்ட்ஸ் கிரிட் ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் வேணும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த கிஃப்ட் கார்ட வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதுக்குள்ளார மறுபடியும் ஒரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ டிவ் வந்து போட்டாச்சு. அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும்ல. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் கார்டா வந்து இருக்க போகுது. ஸோ கிஃப்ட் கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிரிட் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால, நம்ம அதையும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்கும். ஸோ அதனால நான் இமேஜ வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ இமேஜ்ல இப்போதைக்கு நம்ம வந்து எஸ்ஆர்சில வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு HTTPS ஸோ அந்த பிக்சம்லேருந்து நம்ம எடுத்திருப்போம்ல. ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இத வந்து இது பண்ணிட்டு மேல போறேன்.
ஸோ இந்த பிக்சம்லேருந்து தான் வந்து நம்ம பேஸ் இமேஜஸ் வந்து நெறைய வந்து எடுத்திருப்போம். ஸோ அதனால அதே மாரி வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, pixam.photos.idல வந்துட்டு அந்த ஐடிய மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு இங்க என்ன பண்றேன் அப்டின்னா, இத அப்படியே போட்டுட்டு இந்த ஐடில வந்துட்டு சாரி நம்மளோட இதுக்குள்ளார வந்து குடுக்கணும். ஸோ, அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத போட்டாச்சு. ஸோ, ஐடில வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் இத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ, 292 வேணும் எனக்கு. ஸோ, அதுலேருந்து வந்து ஜஸ்ட் எடுத்து 400, 300 அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிறதையே வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஸோ, அது வந்து ஈஸியா தான் இருக்கும். ஸோ, பிக்சம் ஃபோட்டோஸ்குள்ளார போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ, ஈஸியா தான் வந்து இருக்கும். நம்ம இத வந்து இப்போதைக்கு குளோஸ் பண்ணிடலாம். எப்பவுமே இமேஜ் டேக் குடுத்தீங்க, சோர்ஸ் இருக்கு அப்டின்னா, ஆல்டர்னேட்டிவ் வந்து குடுக்கணும். ஏன் அப்டின்னா, இமேஜ் சப்போஸ் வந்து இப்ப நான் அந்த சைட்லேருந்து வந்து எடுக்கிறேன். ஸோ சப்போஸ் இல்ல அப்டின்னா, எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே ஷோ ஆகாம இருக்கக்கூடாது. பிரேக்கும் ஆயிடக்கூடாது. அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிஃப்ட் இன்ஃபோ வந்து இருக்க போகுது. ஸோ கிஃப்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ளார மறுபடியும் எனக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த சாக்லேட் பொக்கெட்டு ஸோ அதுக்கு பேர் என்ன? நம்ம 2 வந்து வச்சிருப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாரி வந்து மேப் பண்ணி வந்து ஷோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாரி ஷோ பண்ணாம, இப்ப நம்மளாவே கஸ்டமா வந்து 2டே 2 மட்டும் கிரியேட் பண்ணிடுவோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெறைய இருந்துச்சு அப்டின்னா, நான் அரேவா போட்டு அத வந்து மேப் பண்ணி பண்ணலாம். ஸோ 2டே 2 தான் இருக்கு. ஸோ நான் அதுக்காக பெருசா வந்து அரே கிரியேட் பண்ணி, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா கிரியேட் பண்ணி, அதுக்கு வந்து நேமு, அப்புறம் வந்து நம்மளோட பிரைஸ். இது 2 தான் இருக்க போது. அப்புறம் நம்மளோட இமேஜ் வேணும்னா நம்ம அங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவா தான் இருக்க போது. அதனால நான் அந்த அரே மாரி கிரியேட் பண்ணி மேப் பண்ணாம, நான் ஜஸ்ட் வந்து இங்க ஓனாவே வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நீங்க இப்டி கிரியேட் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து டாட் மேப் போட்டு பண்றோம்ல. யுஐல வந்து எப்படி ரெண்டர் ஆகும் அப்டின்னா, இந்த மாரி தான் வந்து ரெண்டர் ஆகும். அதாவது பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ நான் அது எப்படி அப்படிங்கிறதையுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் ஜஸ்ட் வந்து H3 வந்து போட்டுக்கிறேன். ஸோ H3 வந்து போடுறேன். ஸோ H3ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த நேம் வந்து இருக்க போகுது. அதே மாரி ஒரு பேராகிராஃப் வந்து இருக்க போகுது. நம்மளோட பிரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது 2த்தையுமே வந்து இங்கேருந்து வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரோஸ் சாக்லேட் பொக்கெட் அப்படின்னு சொல்லி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே. நம்ம பிராக்கெட்குள்ளார போட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து போடணும். போட்டாச்சு. ஸோ அதே மாரி நம்மளோட பிரைஸையுமே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து நம்ம டாட் மேப் போட்டு பண்றோம் அப்டின்னா, இதே மாரி தான் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து அது நடக்கும். ஒவ்வொரு இதுவா பார்த்து அந்த மாரி வந்து நடக்கும். ஸோ அதனால இது போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பட்டன வந்து வைக்க போறோம். அது என்ன அப்டின்னா, இங்க வந்து நம்ம ஆட் அப்டின்னு சொல்லி குடுத்துருக்கோம்ல. ஸோ இந்த பட்டன் வேணும்ல. ஸோ நமக்கு அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராகிராஃப் டாகுக்கு கீழயே பட்டன் அப்டின்னு சொல்லி வச்சுர்றேன். ஸோ இங்கேயுமே வந்து அந்த பட்டன வந்து குளோஸ் பண்ணிடணும். ஸோ பட்டன வந்து குளோஸ் பண்ணியாச்சு. இந்த பட்டனுக்கு நேம் குடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிடிஎன் பிரைமரியா இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு பட்டன் வச்சோம் அப்டின்னா, அத ஆன் கிளிக் பண்ணணும். பட் இப்போதைக்கு நமக்கு அந்த இடத்துல வந்து தேவையில்ல அப்டிங்கிறதுனால. ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு லாஜிக்குமே வந்து எழுதவே இல்லை. இப்ப நமக்கு கண்டிப்பா ஆன் கிளிக் போட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால நான் அத வந்து பெருசா வந்து எடுத்துக்கல. இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த கிஃப்ட் கார்ட் இருக்குல்ல, ஸோ இத அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ட்டான டிவ்ல குளோஸ் பண்ற மாரி வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லன்னா மறுபடியும் இஷ்யூஸ் அடிக்கும். எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு மறுபடியும் போட்டேன். ஸோ இந்த இடத்துல 400, 300 அதே 292 இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து 292க்கு பதிலா 870 அப்டின்றத வந்து போட்டு விட்டுறேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்றேன் அப்டின்னா 400, 300 அதே இருக்கட்டும். ஸோ இதே மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொக்கெட்டா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஹேம்பர்ஸா இருக்க போது. ஸோ ஹேம்பர் அப்டின்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட கிஃப்ட் இன்ஃபோ இருக்க போது. கிஃப்ட் இன்ஃபோல என்ன பண்றேன் அப்டின்னா, அடுத்தது வந்து எடுத்துக்கிறேன். ஸோ லக்ஸுரி கிஃப்ட் ஹேம்பரா வந்து இருக்க போது. உங்களுக்கு வேணும் அப்டின்னா பிக்சம்லேருந்துன்னு கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கூகுள்லேருந்து கூட போயிட்டு நீங்க ஜஸ்ட் வந்து காப்பி லிங்க் குடுத்தீங்க அப்டின்னா, அந்த லிங்க் வந்து காப்பி ஆயிடும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து டெமோ பர்ப்பஸ்க்காக என்ன இமேஜ் வேணா இருக்கட்டும் அப்டிங்கிறதுனால நான் வந்து இத போட்டுக்கிறேன். $69.99 அப்டின்னு சொல்லிட்டு இங்க இருக்கா. ஸோ நம்ம அதையும் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி பட்டன் வந்து இருக்க போது. ஸோ இங்க இப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து மேப் போட்டுருக்கோம்ல. இப்ப இதே வந்து இது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து இமேஜ் வந்து ப்ராடக்ட் டாட் இமேஜ் இல்ல கிஃப்ட் டாட் இமேஜ் அந்த மாரி போட்டிருப்போம். ஸோ கிஃப்ட் டாட் நேம்னு போட்டிருப்போம். ஸோ கிஃப்ட் டாட் பிரைஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இப்படிதான் வந்து ரியாக்ட் வந்து ஹேண்டில் பண்ணும். ஒண்ணு ஒண்ணா அது வந்து போடும். ஸோ நம்ம வந்து இந்த மாரி தனித்தனியா எழுதுறதுக்கு பதிலா ஒரு அரேவா வச்சு அதுலேருந்து மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாருமே பண்ணுவாங்க. பட் பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இப்படியும் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வொர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல நம்மளோட காம்போனன்ட்ல போயிட்டு.
ஸோ இங்க கீழ போவோம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஹோம் கிளிக் பண்றோம். அப்புறம் பொட்டிக், அப்புறம் கிஃப்ட்ஸ் அண்ட் புக்கெட்ஸ். ஸோ இது வரைக்கும் வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப நம்ம லாஸ்ட்டா வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்ட் யுவர் ஓன், அப்புறம் நம்மளோட கார்ட், ஃபூட்டர் இதுதான் வந்து வைக்க போறோம். ஸோ அதையுமே வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்ல. ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம அரேவா தான் வச்சிருக்கோம். அதை எப்படி மேப் பண்ணி மறுபடியும் எப்படி காட்டுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுலேருந்து வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து தெரிஞ்சிரும். ஸோ எப்படி வந்து நம்ம பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா இடத்துலயுமே நானும் நெறைய வீடியோஸ்ல வந்து பார்த்துருக்கேன். ஸோ பார்த்துட்டு தான் வந்து நான் சொல்றேன். எல்லா இடத்துலயும் என்ன காட்டுவாங்க அப்படின்னா, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். மேப் பண்ற. ஸோ மேப் பண்ணா இப்படி நடக்கும். இப்படி தான் வந்து காட்டுவாங்க. ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ்ல இந்த மாரி தான் வந்து நடக்கும். இப்படியும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்காது. ஒரே ஆப்ஷன் தான் குடுப்பாங்க. ஸோ இது மாரி தான் பண்ணணும். இது மாரி தான். அதுதான் ஆனா பெஸ்ட் பிராக்டிஸ். பட் ஆனா இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரே மாரி தான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன போட்டுவாங்க, காம்பனன்ட்ஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ள அது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் பிராக்டிஸ். நான் அத ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரி பண்ணிக்கிறேன். அது இல்லன்னு சொல்லவே இல்ல. பட் இப்படியும் பண்ணலாம். ஒரே காம்போனன்ட் குள்ளாரையும் எழுதலாம். ஸோ ஒரே காம்போனன்ட் குள்ளார எழுதுனா என்னென்ன பிரச்சனை வரும்? இப்ப நம்ம எழுதியிருக்கோம்ல. ஸோ இதுல என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் லாஸ்ட்ல. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இதிலேயே வந்து கீழயே வந்து எழுதுறேன். ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும். ஸோ இல்ல நம்ம தனி காம்போனன்ட்டா வேணா இத வந்து எழுதலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியா வந்து புரியும். எதனால நான் வந்து இப்படி பாதி, அப்படி பாதி எழுதுறேன் அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற மாரி வந்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ பேசிக்கா இந்த நேவ் பார் இருக்குல்ல. ஸோ இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம நேம் மாத்திக்குவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் மாத்திக்க போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து கேப்பிட்டலா குடுத்துருங்க. ஸோ ஏன்னா வந்து அந்த நேம்க்கு வந்து இதுக்கா இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செக்ஷன் வந்து போட போறோம். ஸோ செக்ஷன் வந்து போட போறோம். அந்த செக்ஷன்ல நமக்கு எப்போதுமே தெரியும். ஸோ ஐடி வந்து ஏன் குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம வந்து நேவிகேட் பண்றதுக்காக இந்த ஐடிங்கிறத வந்து குடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்டின்னு சொல்லி நம்ம வந்து குடுத்தாச்சு. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கண்டிப்பா இருக்க போது. ஸோ அந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷனா வந்து இருக்க போது. ஸோ இதுக்குள்ளார செக்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த செக்ஷனுக்குள்ளார மறுபடியும் வந்து ஒரு H2 வந்து இருக்க போது. அது எதுக்கு அப்டின்னா, ஜஸ்ட் வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்டிங்கிறத ஷோ பண்றதுக்காக. அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட டிவ் வந்து இந்த இடத்துல வந்து போட போறோம். ஸோ பேசிக்கா இந்த இடத்துல வந்து என்னோட டிவ் வந்து போட போறேன். ஸோ இந்த டிவ்வ போட்டாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த H2ல வந்து நம்ம வந்து இத எழுதிடலாம். நான் உங்களோட ஃபைனல் டெமோல போயிட்டு, இந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ இத வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ்ஸ மட்டும் நம்ம காப்பி பண்ணல. ஸோ அத வந்து இந்த இடத்துல வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எஸ் அது போட்டாச்சு. ஸோ இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் அப்ளை பண்ணிடுறேன். அப்புறம் வந்து சொல்றேன் உங்களுக்கு. ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ் கிரிட். ஸோ இது வந்து போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ வந்து லூப் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா வந்து மேப் பண்ண போறோம். ஸோ இந்த மேப் பண்றது எங்கேருந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்து இந்த குளோஸ் பண்ணல. அதனால நமக்கு எரர் அடிக்குது. ஸோ குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெண்டர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த செக்ஷனுக்கு கீழ போயிட்டு ஜஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த காம்போனன்ட்ட வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெண்டர் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பேசிக்கா வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து குடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஏன் வரல அப்படின்னு சொல்லி நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இம்போர்ட் ஆகல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, இம்போர்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃப்ரம் ஓகே. நம்மளோட டாட் ஹாஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ கீழ போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இது எல்லாமே வந்து நமக்கு வருது. ஏன் வருது அப்படின்னா, நம்ம வந்து இந்த காம்போனன்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இங்க இருக்கு. ஸோ நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ ஒண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத அப்படியே கட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல போட்டு பாஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ப்ராப்ஸா பாஸ் பண்ணியுமே நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கட் பண்றேன். கட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஏன் இங்க போடுறோம் அப்படின்னா, பேசிக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அந்தந்த இடத்துல அது அது இருந்தா நமக்கு ஈஸியா வந்து அத அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம அங்கேருந்து இத வந்து ஒரு ப்ராப்ஸ்ல போட்டு இது தேவையில்லாம நமக்கு வந்து பேரண்ட்டும் லோட் ஆகும், சைல்டும் வந்து லோட் ஆகும். இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு என்னோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அப்படியே கட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். நம்ம ஒரே காம்போனன்ட்டா அதுல கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்பவே நீங்க இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து இந்த இடத்துல போடல. ஸோ போடாமலே ஒரு 140 லைன் வந்து இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நான் அந்த ஹீரோ காம்போனன்ட்ட வந்து இதுல ஒரு 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்ப நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல எழுத போற லைனையும் பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 200 லைன் வந்து அங்க வந்துரும். இத தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி காம்போனன்ட்டா வந்து போடுறோம். இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஏன் வந்து காம்போனன்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தனித்தனி காம்போனன்ட்டா போடல அப்படின்னா, நம்மளோட ஒரே ஃபைல்ல இருக்கும்போது நெறைய இஷ்யூஸ் வந்து வந்துட்டே வந்து இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து இப்பவும் வந்து உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதனால என்ன எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வீடியோவோட முடியும்போது ஒரே ஃபைல்ல எழுதுறேன். என்ன ஆகுதுன்றத மட்டும் பாருங்க. எவ்வளோ லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து வருது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அப்ப வந்து நமக்கு இஷ்யூஸும் வந்து வரும். என்ன வரும் அப்படிங்கிறத நான் எண்ட்ல வந்து உங்களுக்கு சொல்றேன். அப்ப அது காமிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குல்ல, அத எடுத்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேப் பண்ணும்போது அதுலேருந்து 2 எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கோ அத வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு அதே மாரி வந்து இண்டெக்ஸ் வந்து எடுக்கிறேன். ஏன் இண்டெக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஐடி இல்லவே இல்ல. ஸோ ஐடி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மேப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கீ வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீ இல்லாததுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு தான் இருக்கும். ஸோ ஐடி இல்லாத பட்சத்தில மட்டும் நீங்க வந்துட்டு இத வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டிவ் இருக்குல்ல. ஸோ டிவ்வ வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கீ வந்து போடணும். கீ வந்து இண்டெக்ஸா தான் இருக்க போது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் கார்டா வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 தான் வந்து இருக்க போகுது. ஸோ H3 ஃபர்ஸ்ட் வந்து போடுறேன். ஸோ இந்த H3ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா என்னோட அந்த டயர் இருக்குல்ல. ஸோ பேசிக் பிளானா, பிரீமியம் பிளானா அது வந்து இருக்குல்ல. நான் அத ஷோ பண்ணணும்ல. ஸோ அதனால ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் டாட் டயர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2 விஷயம் இருக்க போது. ஒண்ணு வந்து பிரைஸ், இன்னொன்னு வந்து சப்ஸ்கிரிப்ஷனு. அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்க போது. ஸோ அதனால 2 பேராகிராஃப் டாக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பேராகிராஃப் டாக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நமக்கு எரர் அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து பேராகிராஃப் டாக் போடல. ஸோ இந்த இடத்துல வந்து இது போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் எடுத்தேன். எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ வந்து போட போறேன். ஸோ பிரைஸ் இந்த இடத்துல வந்து ஸ்லாஷ் ஒரு பெர் மந்த்துக்கா, பெர் இயர்க்கா அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். ஸோ அதனால பெர் மந்த் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம வெறும் 19.99 குடுத்துருக்கோம். ஸோ அதனால டாலர் வந்து முன்னாடி வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுத போறோம். ஸோ அதனால சப் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்தாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பட்டன் வந்து வேணும். அது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வேணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டனு ஸோ ஹேஷ்டாக் பட்டன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதில வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அது என்ன அப்படின்னா, நம்மளோட பிரைமரியா வந்து இருக்க போது. ஸோ பட்டன் பிரைமரியா. ஸோ அதனால கிளாஸ் நேமு பிடிஎன் பிரைமரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னா, ஆன் கிளிக் வந்து நீங்க வந்து ஜஸ்ட் எழுதிட்டு, சும்மா ஒரு அலர்ட் மட்டும் வேணா நீங்க வந்து ஜஸ்ட் பண்ணி காமிங்க. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன். ஸோ அலர்ட் ஆஃப் அ சப்ஸ்கிரைப்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ் வந்து கிளிக் பண்றேன். வந்துருச்சு. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். அதுவுமே வந்துருச்சு. நான் இப்போ வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ரெண்டர் ஆகுது கரெக்ட்டா. ஸோ சப்ஸ்கிரைப் வந்து கிளிக் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்லயே இதுலயே வந்து டைனமிக்கா கூட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எத சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பேக் டிக்ஸ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பேக் டிக்ஸ வந்து யூஸ் பண்ணணும். ஸோ பேக் டிக்ஸ யூஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் டூ எதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் டாட் டயர். ஸோ இந்த மாரி வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல போய் செக் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ கிளிக் பண்றேன். ஸோ சப்ஸ்கிரைப் அழுத்துறேன். ஸோ சப்ஸ்கிரைப் டூ பேசிக். ஸோ நான் இப்போ பிரீமியம் கிளிக் பண்றேன். சப்ஸ்கிரைப் டூ பிரீமியம். ஸோ இந்த மாரி வந்து வருது. ஸோ இதையே நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரேசர் பே அந்த மாரி வேணும் அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் கண்டிப்பா வந்து மேக் பண்றேன். இப்ப நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல பேலன்ஸ் இருக்குது. நம்மளோட கஸ்டமைசேஷன் காம்போனன்ட்டும், அதே மாரி வந்துட்டு நம்மளோட கார்ட்டு, அப்புறம் நம்ம லாஸ்ட் ஃபூட்டர். ஃபூட்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதனால நான் ஃபூட்டர் காம்போனன்ட்ட ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். இதையுமே ஒரு தனி காம்போனன்ட்டா கிரியேட் பண்ணுவோம். ஏன்றதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இத வந்து போடும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதே மாரி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபூட்டர்ல. ஸோ ஃபூட்டர்ல போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேம மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபூட்டர் டாட் ஜேஎஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ ஃபூட்டர்ன்றத போட்டாச்சு. இங்க வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போது. ஸோ மறுபடியும் வந்து சிமான்டிக் HTML வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபூட்டர் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ போட்டாச்சு. இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட பேராகிராஃப் டாக் வந்து போடுறேன். ஸோ பேராகிராஃப் டாக் வந்து போட்டாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இத கூட அப்படியே காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் காப்பி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ ஃபூட்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபூட்டர்ல வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இஷ்யூஸ் ஏதோ வருது. ஸோ ஏன் வருது அப்படிங்கிறதையுமே செக் பண்ணலாம். ஸோ ஓகே. எந்த இஷ்யூஸுமே வரல. அது வந்து இதுல தான் பிரச்சனை. ஸோ இந்த நம்மளோட ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல. ஸோ ஆப் டாட் ஜேஎஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா, இப்பவே வந்து நமக்கு நெறைய லைன்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு கீழ நம்மளோட ஃபூட்டர் காம்போனன்ட்டுமே வந்து நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ ஆட்டோ இம்போர்ட் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஃபூட்டர் ஃப்ரம் டாட் ஸ்லாஷ் ஃபூட்டர்
ஸோ இது வந்து குடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப நமக்கு ரெண்டர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்க்ரீன்ல போய் ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டர் ஆயிருக்கு. ஸோ நமக்கு எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து வருது. ஸோ ஃபூட்டர் காம்போனன்ட்டும் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன் காம்போனன்ட்டும், அப்புறம் நம்மளோட கார்ட், அப்புறம் நம்ம லாஜிக் வந்து எழுதணும். ஸோ லாஜிக்ல தான் வந்து எல்லாமே வந்து இருக்கு. ஸோ எப்படி வந்து ஆட் பண்றது? ஸோ ஆட் பண்ணா அது ஏன் கார்ட்ல வந்து எப்படி கரெக்ட்டா பிளேஸ் ஆகுது? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம இப்ப கோடுக்கு போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கஸ்டம் காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூட்டருக்கு மேல ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கீழயே நான் வந்து கிரியேட் பண்றேன். அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் என்னன்றது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செக்ஷன வந்து வச்சுக்கிறேன். ஸோ செக்ஷன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த செக்ஷன வந்து கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணிடணும். இல்லன்னா இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து தெரியும். நமக்கு ஐடி தான் வந்து போட போறோம். ஸோ அந்த ஐடியோட நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டுன்றது இருக்க போகுது. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ கிளாஸ் நேம் வந்து வச்சாச்சு. ஸோ அந்த கிளாஸ் நேம்ல வந்துட்டு செக்ஷன் பில்ட் செக்ஷன்ஸ் இதுவும் வேணும் எனக்கு. அதே மாரி பில்ட் செக்ஷனோட ஸ்டைலுமே வேணும். ஸோ அதனால நான் அது 2த்தையுமே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H2 வந்து போடுறேன். ஸோ அந்த H2ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சாக்லேட்ல பில்ட் யுவர் ஓன் சாக்லேட் பார் அப்படின்னு இருக்கு. ஸோ இத காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். அந்த டிவ் என்ன அப்படின்னா, மொத்த கண்டெய்னரா வந்து ஆக்ட் பண்ண போது. ஸோ அதனால டிவ் போட்டாச்சு. ஸோ இங்கேயுமே வந்து டிவ் குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வைக்க போறோம். அந்த கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர் பில்ட் கண்டெய்னர் அப்படின்றது மாரி வச்சுக்கலாம். ஏன்னா அது மீனிங்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஜஸ்ட் வந்து கண்டெய்னர் அப்படின்றது போடாம பில்ட் கண்டெய்னர் அப்படின்னு போட்டீங்கன்னா, ஓகே இந்த காம்போனன்ட்க்கு இதுதான் வந்து இருக்கு, ஸ்டைல் இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால அந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டிவ் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம் வந்து போட போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட பில்ட் ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ பில்ட் ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. ஸோ இத வந்து கரெக்ட்டா வந்து குளோஸ் பண்ணல அப்படின்னா இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3 வந்து போட போறோம். ஸோ பேசிக்கா H3 வந்து இருக்க போகுது. இந்த H3ல சூஸ் பேஸ். ஸோ பேசிக்கா நம்ம எத பில்ட் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எத பில்ட் பண்றோம் அப்படின்னா, இத தான் வந்து பில்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டார்க்கா, மில்க்கா, ஒயிட்டா அப்படின்னு சொல்லி வரணும்ல. ஸோ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்ணணும். ஸோ இது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் பிளெயின் பட்டனா இல்லாம, அது ஒரு அரேவா இருக்க போது. ஏன் அரேவா வைக்கணும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாரி இந்த ஒரு ஃபில்லிங்ஸ்க்கும் வந்து இருக்க போது, டாப்பிங்ஸ்க்கும் இருக்க போது. அதுக்கேத்த மாரி தான் நமக்கு வந்து பில்ட் ஆக போகுது. சரி ஓகே. ஒண்ணு ஒண்ணா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த சூஸ் பேஸ்க்கு கீழ ஜஸ்ட் வந்து இங்க போய்க்கிறேன். ஸோ சூஸ் பேஸ்க்கு கீழ நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, என்னோட ஒரு டிவ் மட்டும் வைக்க போறேன். ஸோ அது என்னவா இருக்க போகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டிவ்வா இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் வந்து என்னோட கிளாஸ் நேம் வந்து பேஸ் பட்டன்ஸா வந்து இருக்க போகுது. பேசிக்கா என்ன சொல்றேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து டார்க்கா, மில்க்கா, ஒயிட்டா அந்த பேஸ் இருக்குல்ல. ஸோ அதனால அந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து மீனிங்ஃபுல்லா பேஸ் ஆப்ஷன்ஸ் இல்ல வந்து பேஸ் பட்டன்ஸா வச்சுக்கலாம். ஏன்னா அது பட்டன்ஸா இருக்க போது. ஸோ பேஸ் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த பட்டன்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்பவுமே அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ட வந்து மேப் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இப்ப அரேவையே எப்படி மேப் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் அப்புறம் வந்து 3 தான் வந்து இருக்கு. ஸோ டார்க், மில்க் அப்புறம் வந்து ஒயிட் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நமக்கு இஷ்யூஸ் வந்து வருது. அது ஏன் வருது அப்படின்னா, நம்ம இத குளோஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால பண்ணியாச்சு இப்போ. நமக்கு எதுவுமே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கு. ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் இங்க வந்து ஸ்மால் கேஸ்ல தானே குடுத்துருக்கேன். பட் இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கும்ல. நீங்க இங்க மேனுவலா எழுதுனதுனாலும் எழுதலாம். பட் கோட்லயுமே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பில்ட் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேவையே மேப் பண்றேன். ஸோ மேப் பண்ணியாச்சு. ஸோ அந்த மேப் பண்ணதுல ஜஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஏன்னா பேஸ். அதனால நான் வந்து பின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டுட்டு என்னோட ஒரு பட்டன் வந்து வைக்க போறேன். ஸோ பேசிக்கா இந்த பட்டன் சொல்லி தானே நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அதுக்கேத்த மாரி பட்டன் வந்து வைக்க போறேன். ஸோ அந்த பட்டன்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேப் பண்ணிட்டோம். ஸோ மேப் பண்ண உடனே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம் கீ தான் வரணும். எப்ப நீங்க எங்க மேப் பண்ணீங்கனாலும் கீ வந்து ஞாபகம் வரணும். ஸோ அது வந்து பியா இருக்க போகுது. ஏன் பியா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எல்லாமே தனித்தனியா தான் இருக்கு. டார்க், மில்க், ஒயிட்ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து கீ வந்து அந்த நேமா இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பி வந்து போட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பில்ட் பேஸ்க்கு அந்த அந்த ஒரு ஆக்டிவா இருக்கணுமா வேணாமா?
ஸோ இந்த இடத்துல நான் இப்ப கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்ப மில்க் இருக்குன்னா, ஸோ இதுதான் அந்த எல்லோ கலர் பேக்கிரவுண்ட்ல வரும். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து டைனமிக்கா இருக்க போது, அதுக்கு நம்ம ஸ்டேட்டே இன்னும் வைக்கல. ஸோ அதனால நான் ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் அப்படின்றத மட்டும் குடுத்துக்கிறேன். ஏன்னா டைனமிக்கா இருக்க போது அதனால. அதே மாரி ஒரு ஆன் கிளிக் வந்து நடக்க போது. ஸோ ஏன்னா எப்பவுமே இது வச்சிருக்கோம், பட்டன் வச்சிருக்கோம் அப்படின்னா, அது வந்து ஆன் கிளிக்ல இருக்கணும். ஸோ அதையுமே நான் இப்போதைக்கு வந்து எழுதல. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பட்டன்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பி இருக்குல்ல. ஸோ பேசிக்கா பின்றது என்ன அப்டின்னா, இந்த டார்க், மில்க், ஒயிட். ஸோ இதுதான். ஸோ அதுலேருந்து எடுத்துட்டு இந்த கேரக்டர் அட் ஸோ அது வந்து 0 ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ 0 அப்டின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இது என்ன அப்டின்னா பேசிக்கா இந்த என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குல்ல. ஸோ இந்த டார்க், மில்க், ஒயிட். ஸோ இத எடுத்துட்டேன். ஸோ அந்த கேரக்டரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அதாவது எப்பவுமே வந்து 0ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0ன்றத எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அத மட்டும் அப்பர் கேஸா மாத்துறேன். டூ அப்பர் கேஸ். ஸோ குடுத்தாச்சு. ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பிளஸ்ஸு ஸோ இங்க வந்து போடணும். இப்ப நான் இத குடுத்து சேவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் கீழ போய் காட்டுறேன் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ DMW ஸோ இது மட்டும் தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு அது வேணும். மிச்சம்ல எல்லாமே வேணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது தான் ஸ்லைஸ். ஸோ B டாட் ஸ்லைஸ் ஆஃப் மிச்சம் இருக்கிறதுக்கு 1. ஸோ இத குடுத்துட்டோம் அப்படின்னா, மீதி எல்லாமே வந்து நமக்கு வர ஆரம்பிச்சுரும். ஸோ அத குடுக்கல அப்படின்னா, வெறும் இந்த அப்பர் கேஸ் மட்டும் தான் வரும். இந்த மீதி உள்ளது வராது. ஸோ ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஃபில்லிங்ஸ் வந்து பண்ண போறோம். ஸோ ஃபில்லிங்ஸ்ன்றது பேசிக்கா என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த இந்த விஷயம் இந்த ஆல்மண்ட்ஸ், கேலமன் இதெல்லாம் வந்து தான் சொல்றேன். ஸோ இத வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு H3 வந்து கிரியேட் பண்றேன். ஸோ H3 வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சாக்லேட் டேல இந்த ஃபில்லிங்ஸ மட்டும் நம்ம வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ H3க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபில்லிங்ஸ வந்து போட்டாச்சு. ஸோ ஃபில்லிங் செலக்ட் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஆல்மண்ட்ஸ், கேரமல், ராஸ்பெர்ரி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அரேவா போட்டு அத மேப் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இங்க டைரக்ட்டா வந்து அரே போட்டு மேப் பண்றேன். நீங்க அப்படி பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் போட்டு அதுல வந்து டார்க், மில்க், ஒயிட் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டு, அந்த அந்த வேரியபிளோட நேம போட்டு டாட் மேப் பண்ணலாம். ஸோ இத நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க வந்து இத பண்ணி பாருங்க. ஸோ இதுலயே வந்து ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்றேன் நானு. இது நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸ்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, எப்படி வந்து அரே எடுக்கணும், அரே வந்து எப்படி மேப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசியிருப்போம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து H3 வந்து போட்டாச்சு. ஸோ போன வாட்டி மாரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார வந்து நமக்கு நேம் இருக்க போது, ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்க போது. ஸோ நம்ம முடிஞ்சா காப்பி பண்ண முடிஞ்சா அத காப்பி பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் வந்து நான் காப்பி பண்ணி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ இங்க வந்து நமக்கு கண்டிப்பா வந்து எரர் அடிக்கும். நமக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனால நம்ம ஒண்ணு ஒண்ணா வந்து இது பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போட்டு கமா குடுத்துடலாம். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதுவுமே வந்து இதுல வரப்போது. ஸோ இதுவுமே இருக்க போது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு சிங்கிள் இது மட்டும் போட்டுறலாம். ஸோ போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண ஸோ இந்த இடத்துல வந்து கமா இல்ல. அதனால நமக்கு எரர் அடிச்சுட்டே இருக்கு. ஸோ கமா வந்து குடுத்துடலாம். ஸோ குடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து மேப் பண்ணணும்ல. ஸோ அதனால டாட் மேப் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இந்த மேப்க்குள்ளார என்ன இருக்க போது அப்படின்னா, ஒவ்வொரு ஃபில்லிங்குமே இருக்க போது. அதான் எஃப்ன்றது குடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இது போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபிள் வந்து இருக்க போது. ஸோ லேபிள் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ணிடலாம். ஸோ லேபிள் வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த லேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே மேப் பண்ண உடனே நமக்கு வர வேண்டிய ஞாபகம் வர வேண்டிய விஷயம் கீ போடணும். ஸோ கீ வந்து ஒவ்வொரு ஃபில்லிங்குமே நேம் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறனால, நான் அதே கீயே வந்து போட்டுறேன். ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்புட் வந்து வைக்கிறேன். ஸோ அது எதுக்கு அப்படின்னா, இந்த செக் பாக்ஸ் வந்து வருதுல்ல, ஸோ அத கிரியேட் பண்றதுக்காக. நம்ம அத வந்து நார்மல் இன்புட்லயே வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் போட்டாச்சு. இதுக்கு வந்து டைப் வந்து டிஃபால்ட் வந்து இன்புட்க்கு வந்து இதுதான் இருக்கும். டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டைப் வந்து பை டிஃபால்ட்டா குடுக்காம, ஸோ செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து செக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு ஆன் சேஞ்ச் வந்து நடக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்டேட் வச்சிருந்தா தான் அடுத்தடுத்தது வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து செக் பாக்ஸ் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ கீழ போறோம். ஸோ செக் பாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. 4 இதுக்கு வந்துருச்சு. ஸோ அதோட நேம் வந்து வேணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேபிள்ல வந்து இந்த இன்புட்க்கு கீழ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஜஸ்ட் வந்துட்டு லேபிள்க்குள்ளார எஃப்ன்றத வந்து குடுத்துடுறேன். ஸோ குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கண்டிப்பா வந்து வந்திருக்கும். ஸோ நான் இங்கேயே பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் சேஞ்ச் இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட இத வந்து போட்டுக்கலாம். ஸோ இதையுமே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்லிங்ஸ்க்கு பதிலா இந்த இடத்துல வந்து டாப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்க போது. ஏன்னா நம்மளோட நெக்ஸ்ட் வந்து டாப்பிங்ஸ் தான் வந்து வைக்க போறோம். ஸோ டாப்பிங்ஸ் வந்து குடுத்தாச்சு. ஸோ அதுல வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேப் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எஃப்க்கு பதிலா டீன்றத மாத்திடுறோம். ஸோ இங்கேயுமே வந்து லேபிள் வந்து கீ வந்து டீயா வந்து மாத்திடுறோம். ஸோ மறுபடியும் வந்து டீ தான் வந்து நமக்கு இருக்க போது. இந்த இடத்துல வந்து மறுபடியும் செக் பாக்ஸ் வந்து இருக்க போது. அங்கேயும் வந்து செக்குடா இல்லையா அதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேம் வந்து இங்க மாத்தணும்ல. ஸோ அதனால இங்க வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4த்தையுமே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து app.jsல வந்து இந்த ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து இத வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் லீஃப். ஸோ இத குளோஸ் பண்ணிட்டு எல்லாமே லாஸ்ட்ல எண்ட்ல முடியும்போது வந்து கமா போட்டுருங்க. இல்ல அப்படின்னா எரர் அடிச்சிட்டே இருக்கும். ஸோ நான் என்னால இத போட்டாச்சு. ஸோ இந்த சீ சால்ட்க்கு மட்டும் நம்ம போட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ குடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். ஸோ கீழ போறேன். டாப்பிங்ஸுமே வந்து வந்துருச்சு. ஸோ டாப்பிங்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ டாப்பிங்ஸ் கூட நீங்க குடுக்கலாம். ஸோ குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அதுக்கேத்த மாரி வந்து இந்த இடத்துல வந்து வந்துரும். ஸோ இவ்வளோதான் நம்மளோட அந்த டாப்பிங்ஸ். இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு ஒரு காம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த நம்ம கிரியேட் பண்ணதுக்கான ஒரு இமேஜ் இருக்குல்ல. ஸோ அது வந்து என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வரும்ல. ஸோ இப்போ மில்க் கிளிக் பண்றேன். ஆல்மண்ட்ஸ் கிளிக் பண்றேன். இப்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணும் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து குடுக்குறேன்ல. ஸோ இது எல்லாம் இந்த இது ஷோ பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு வேணும். ஸோ அதனால நான் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த பட்டன் வந்து வேணும். ஸோ அதனால இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கோடுக்கு போயிரலாம். கோடுக்கு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப்பிங்ஸ் கீழயே இந்த டிவ் வந்து நம்ம கீழ வந்துரலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்பயே கிட்டத்தட்ட ஒரு 200 லைன் வந்துருச்சு. ஒரு 170 லைன் வந்துருச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்க வரும் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். பட் நம்ம கோட்ல இப்ப நமக்கு எதுவும் எரர் அடிக்காது. நான் அந்த மாரி இஷ்யூ வரும்னு சொல்லல. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத சொல்றேன். அதனால தான் நம்ம பெஸ்ட் பிராக்டிஸ வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவ் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டிவ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இத போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம்ல வந்துட்டு பில்ட் பிரிவ்யூ. ஸோ ஏன்னா நம்ம வந்து அத பிரிவ்யூ தான் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால பில்ட் பிரிவ்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து H3ல வந்துட்டு யுவர் கிரியேஷன். ஏன்னா பேசிக்கா நம்ம என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அத வந்து காட்டணும்ல. ஸோ அதனால நான் அத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத குடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ அந்த டிவ்க்குள்ளார தான் நம்மளோட இமேஜ் இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் வந்து பேசிக்கா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ டிவ் வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து குடுக்கணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரிவ்யூ பார் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ பிரிவ்யூ ஃபர்ஸ்ட் வந்து ராப்பர் கிரியேட் பண்ணோம். ஏன்னா நமக்கு வந்து 2, 3 விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. ஸோ இது இருக்கு. அதுக்கப்புறம் கீழ வந்து இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து பிரிவ்யூ ராப்பர ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரிவ்யூ பார வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பிரிவ்யூ ராப்பர். ஸோ இதுக்குள்ளார ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ண போறோம்ல. ஸோ இந்த டிவ்வுக்கு தான் நம்ம வந்து அந்த நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ டிவ். ஸோ மறுபடியும் வந்து ஒரு டிவ். ஸோ இந்த டிவ்க்குள்ளார என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் நேமு. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரிவ்யூ பார் வந்து வைக்க போறோம். ஸோ பிரிவ்யூ பார். ஸோ இது வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டைல் வந்து குடுக்கணும். அந்த ஸ்டைல் வந்து நான் அப்புறமா தான் குடுக்க போறேன். ஏன் குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளோட ஸ்டேட்ட பேஸ் பண்ணி வந்து வரும். ஸோ அதனால நான் அத வந்து அப்புறம் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இமேஜ் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எஸ்ஆர்சி இது வந்து குடுத்தாச்சு. அப்புறம் ஆல்டர்னேட்டிவா ஏதாச்சும் வேணும்ல. ஸோ அதனால ஆல்டர்னேட்டிவ்மே வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ கிளாஸ் நேம் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து பிரிவ்யூ ராப்பரா வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட சோர்ஸ்ல வந்து இப்ப நம்ம குடுக்க முடியாது. ஏன் குடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஸ் இமேஜ் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா வந்துட்டு நம்மளோட பேஸ் இமேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பேஸ் இமேஜஸ தான் நான் வந்து ஷோ பண்ண போறேன். அந்த பேஸ் இமேஜஸ்ல நமக்கு வந்து டார்க்கா இருக்கா, மில்க்கா இருக்கா, ஒயிட்டா இருக்கா, சாக்லேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்ட கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, வேற இமேஜ் வந்து வருதுல்ல. ஸோ இப்ப டார்க்க கிளிக் பண்றேன் அப்படின்னா, வேற இமேஜ் வருதுல்ல. மில்க்க கிளிக் பண்றேன் அப்படின்னா, வேற இமேஜ் வருதுல்ல. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து டிஃபரெண்ட்டா வந்து வருதுல்ல. ஸோ இத வந்து நம்ம வந்து இமேஜஸ் வந்து குடுத்துருக்கோம். பட் அதான் நான் டார்க்க கிளிக் பண்றேன்னா, அந்த இமேஜ் வந்து வரணும். அது வந்து நம்ம ஸ்டேட்ட வச்சு தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம லாஸ்ட்டா ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணும்போது, அந்த சோர்ஸ வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபில்டா இல்லையா, டாப்டா ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து குடுக்க போறோம். இங்க வந்து இத நீங்க குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். இல்ல இது பண்றதுனால ஸ்கிப் பண்றதுனாலும் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல டாப்டு, ஃபில்டு சொல்லி வருதுல்ல. ஸோ இப்ப நான் ஆல்மண்ட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல இந்த இமேஜ் மேல வருதுல்ல. ஸோ இப்ப ஆல்மண்ட்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, ஃபில்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் குடுக்குறேன்னா, டாப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம்.
வேணாம் அப்படின்னா விட்டுறலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல, நம்மளோட பேசிக்கா இந்த டிவ் முடிஞ்சதுக்கப்புறம், நம்மளோட ராப்பர் டிவ்வும் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பேசிக்கா என்னோட நேம வந்து ஷோ பண்ண போறேன். ஸோ பேசிக்கா என்னோட நேம் வந்து ஷோ பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து டெமோ அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா நம்ம ஸ்டேட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால, நம்மளால நெறைய விஷயங்கள வந்து பண்ணவே முடியல. ஸோ ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்குறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து குடுத்துட்டு, அந்த கிளாஸ் நேம்க்கு என்ன குடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவ்யூ நேம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ பிரிவ்யூ நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த டெமோன்னு சொல்லி வருதுல்ல, ஸோ நான் இங்க கீழ ஷோ பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெமோன்னு சொல்லி வருதுல்ல, இது வந்து டெமோவா இருக்காது. நான் இப்ப இந்த கோகா நிப்ஸ் அப்படின்னு குடுக்குறேன், மில்க் அந்த குடுக்குறேன்னா, நம்ம என்ன நேம் குடுக்குறோமோ அது வந்து வரும். பட் ஆனா நம்ம ஸ்டேட்ட ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் அது எல்லாத்தையுமே வந்து வைக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ரியாக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் ஹேண்ட்லிங் தெரியல அப்படின்னா, கண்டிப்பா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டேட் ஹேண்ட்லிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த பட்டன்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இங்கேயே கூட காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் கஸ்டம் பார்ன்னு இருக்குல்ல, ஸோ இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து 18.99 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கஸ்டமா உள்ள நான் பிரைஸ் தான் வந்து குடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாரி வந்து மாத்திக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து கிளாஸ் நேம் வந்து குடுக்க போறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பட்டன் பிரைமரி வந்து இருக்க போகுது. ஸோ பட்டன் பிரைமரி வந்து இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண போறோம். ஸோ இந்த கார்ட்ட கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும். கார்ட்டோட விஷயங்கள் வந்து ஷோ ஆகணும். பட் அத நம்ம பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டேட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணா தான் இதுமேல் வந்து எல்லாமே வந்து ஈஸியா வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டேட்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ல வந்து போயிட்டேன்ல, ஸோ மேல வந்துட்டு நான் நெறைய ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ எது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். கார்ட், செட் கார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கார்ட்ல ஹேண்டில் பண்றதுக்கு எனக்கு வேணும். ஸ்டேட் வேணும். ஸோ அதனால யூஸ் ஸ்டேட் வந்து போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு அரேவா இருக்க போது. ஸோ நான் அரேவா வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. நமக்கு யூஸ் ஸ்டேட் வந்து டிஃபைன் ஆவலன்னு சொல்லி வருது. அதையுமே வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் எதுலேருந்து பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ரியாக்ட்லேருந்து வந்து பண்ணோம். ஸோ ஃப்ரம் ரியாக்ட். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட், செட் கார்ட் இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ கான்ஸ்ட் இஸ் கார்ட் ஓப்பனா இல்லையா அப்படின்னு சொல்லி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. நம்ம அந்த யூசர் வந்து அத கிளிக் பண்ணா மட்டும் தான் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால நம்ம அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து வைக்கிறோம். ஸோ அது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் ஸ்டேட் பை டிஃபால்ட்டா வந்து பூலியனா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நெறைய வந்து கத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரேவா வச்சிருக்கோம் இனிஷியல் ஸ்டேட். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பூலியனா வந்து வச்சிருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காவும் வந்து வைக்கலாம். அதையுமே நான் எப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மெனு வந்து ஓப்பன் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால நான் அதுக்குமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இஸ் மெனு ஓப்பன், செட் இஸ் மெனு ஓப்பன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியல அப்படின்னா, நான் அந்த ஸ்டேட்ட ஃபர்ஸ்ட் வந்து எதுக்குன்றத வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பில்ட் பேஸ் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். ஃபைனல் பில்ட்ல பேஸ்க்கு வந்து நம்ம டார்க்கா, மில்க்கா, ஒயிட்டா இத வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணோம்ல. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வேணும். அதே மாரி நம்மளோட ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். டாப்பிங்ஸ் இருக்குல்ல. அதுக்கு ஒரு ஸ்டேட் வேணும். நமக்கு இந்த ஸ்டேட் மட்டும் இருந்தா போதும். ஸோ நம்ம அதனால அத ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ கான்ஸ்ட் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் பேஸ் வேணும். செட் பில்ட் பேஸ் வேணும். ஸோ செட் பில்ட் பேஸ் வேணும். ஸோ பேசிக்கா வந்து யூஸ் ஸ்டேட் வந்து இருக்க போது. ஸோ பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு டார்க் தான் வந்து இருக்க போது. ஸோ ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து டார்க் தான் குடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஒயிட் வேணும்னா குடுத்துக்கலாம். மில்க் வேணும்னா குடுத்துக்கலாம். ஸோ நான் டார்க் வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபில்லிங்ஸ்க்கும், டாப்பிங்ஸ்க்கும் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ பில்ட் ஃபில்லிங்ஸ். ஸோ அதே மாரி செட் பில்ட் ஃபில்லிங்ஸ். ஸோ இந்த இடத்துலயுமே வந்து நம்ம வந்து குடுத்துக்கலாம். யூஸ் ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வந்து அங்க அரேவா தான் நம்ம போட்டுருக்கோம். ஸோ அதனால நான் அரே வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, டாப்பிங்ஸ்க்கு வேணும். ஸோ அதனால நான் வந்து பில்ட் டாப்பிங்ஸ் அதே மாரி வந்து செட் பில்ட் டாப்பிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அதில வந்து யூஸ் ஸ்டேட் வந்து இருக்க போது. ஸோ யூஸ் ஸ்டேட் வந்து மறுபடியும் வந்து ஒரு அரேவா வந்து இருக்க போது. ஸோ குடுத்து முடிச்சாச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஸ் கலர்ஸ், பேஸ் இமேஜஸ் இது எல்லாமே வந்து வச்சுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விடுறேன். உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். சரி ஓகே. இது எல்லாமே குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஜிக்க வந்து எழுதணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன லாஜிக் எழுதணும் அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து டாகிள் இப்போ வந்து ஃபில் பண்றோம் அப்படின்னா, இது வந்து இந்த டாகிள் தான். இது பேசிக்கா வந்து ஸ்விட்ச் ஆயிட்டே இருக்குல்ல. ஸோ அதனால நம்ம வந்து டாகிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ டாகிள் ஃபில்லிங்க்கு ஒரு லாஜிக் எழுதணும். அதே மாரி டாகிள் டாப்பிங்க்கு ஒரு லாஜிக் எழுதணும். ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஆட் டூ கார்ட் குடுக்குறோம் அப்படின்னா, கார்ட்ல வந்து ஆட் ஆகுதுல்ல.
ஸோ அதுக்கான லாஜிக்க வந்து எழுத போறோம். ஸோ ஆட் டூ கார்ட் லாஜிக் எழுத போறோம். அப்புறம் வந்து நமக்கு நேம் வந்து வருதுல்ல, இந்த கஸ்டம் நேம். ஸோ இதையுமே வந்து எழுத போறோம். இந்த 4 விஷயத்த தான் வந்து எழுத போறோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆட் டூ கார்ட்ட வந்து எழுதிடலாம். அதான் இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிள். அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஆட் டூ கார்ட். ஸோ ஆட் டூ கார்ட் வந்து குடுத்தாச்சு. இங்கேருந்து நமக்கு ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ ஃபங்ஷனா எழுதிடலாம். ஸோ எழுதிட்டு நமக்கு இங்கேருந்து ஒண்ணே ஒண்ணு தான் வாங்க போறோம். அது என்ன அப்டின்னா, அந்த என்னென்ன நம்ம ஆட் பண்றோமோ அந்த ஐட்டம் இருக்குல்ல, ஸோ அத வந்து ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் செட் கார்ட் இருக்குல்ல, நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த செட் கார்ட் வந்து குடுத்துருப்போம். ஸோ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, செட் கார்ட்ல ஜஸ்ட் வந்து அப்டேட் மட்டும் பண்ணி விடுறேன். என்னோட ப்ரீவியஸா என்ன இருக்கோ அத எடுத்துக்கிட்டு, ஸோ நான் வந்து ஸ்ப்ரெட் ஆப்பரேட்டர் போடுறேன். ஸோ என்னென்ன இருக்கோ அத வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட வேணாம். ஸோ ப்ரீவியஸா என்ன இருக்கோ அத எடுத்துட்டு, அதில வந்து எக்ஸிஸ்டிங்கா நான் இப்ப குடுக்கிறதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்றேன். இப்ப நீங்க வந்து இந்த ஆட் டூ கார்ட் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து நீங்க எங்கெங்கலாம் வந்து கார்ட் கிளிக் பண்றதுக்கு ஆட் பட்டன் வச்சிருக்கீங்களோ, அங்க எல்லா இடத்துலயுமே வேணும். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லாஜிக் எழுதிடலாம். அப்புறம் நம்ம கீழ ஒவ்வொரு காம்போனன்ட்டா நம்ம வந்து அத ஃபில் பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, ஈஸியா வந்து நமக்கு முடிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக்கா தான் இருக்க போது. டாப்பிங்க்கும், ஃபில்லிங்க்கும் வந்து நம்ம எழுத போறோம். ஸோ பேசிக்கா இந்த 2 இதுக்கும் வந்து எழுத போறோம். ஸோ அத வந்து நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் டாகிள் ஃபில்லிங். ஸோ ஒண்ணு வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலே இன்னொன்னு வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுவும் வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா தான் எழுதப் போறேன். ஸோ இதுல வந்து ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபில்லிங் மட்டும் வாங்குவேன். என்ன நான் கிளிக் பண்றேனோ, அந்த யூசர் என்ன கிளிக் பண்றாங்களோ, அந்த ஃபில்லிங் வேணும்ல எனக்கு. ஸோ அதனால நான் அத வாங்கிட்டேன். இந்த இடத்துல வந்து நம்ம பில்ட் ஃபில்லிங்ஸ் வச்சிருக்கோம்ல, ஸோ நம்மளோட ஸ்டேட். ஸோ அத வந்து எடுத்துக்கிறேன். ஸோ செட் பில்ட் ஃபில்லிங்ஸ் அத எடுத்துக்கிட்டு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம கார்ட்க்கு ஆல்ரெடி எழுதின லாஜிக் தான். ஸோ ப்ரீவியஸா என்ன இருக்கோ அதையும் வச்சுக்கிட்டு, ஸோ ப்ரீவியஸ் டாட் இன்க்ளூட்ஸ் வந்து போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் டாட் இன்க்ளூட்ஸ். ஸோ இத போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு அதில வந்து நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஃபில்லிங் சப்போஸ் ஃபில்லிங் வந்து இருக்கு அப்படின்னா, எனக்கு அதுக்கு ஒரு ஸ்டைலும் அதுக்கு ஒரு லாஜிக்கும், அப்படி இல்ல அப்படின்னா, அதுக்கு ஒரு லாஜிக்கும் வேணும். ஸோ சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் டாட் ஃபில்டர் வந்து குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபில்லிங் வந்து இருக்குல்ல, ஸோ ஜஸ்ட் வந்து ஃபில்லிங்க எடுத்துட்டு, ஸோ ஃபில்லிங் நாட் ஈக்குவல் டூ யூசர் என்ன கிளிக் பண்ணாங்களோ அந்த ஃபில்லிங்கா இருக்கணும். ஸோ சப்போஸ் இல்ல அப்டின்னா, எனக்கு என்ன இருக்கோ எக்ஸிஸ்டிங்கா என்ன ப்ரீவியஸா என்ன இருக்கோ, அத எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்து என்னோட ஃபில்லிங்கையும் வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்கா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்டின்னு நம்புறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து மறுபடியும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஈஸியா வந்து புரியும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, டாகிள் ஃபில்லிங்ல நம்ம யூசர் என்ன கிளிக் பண்றாங்களோ அந்த ஃபில்லிங் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அத வாங்கிட்டு நம்மளோட ஸ்டேட்ல வந்துட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸா என்ன இருக்கோ அத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். ஸோ ப்ரீவியஸ்ல நம்ம யூசர் கிளிக் பண்ண ஃபில்லிங் இருக்கா அப்டின்னு பார்க்குறோம். சப்போஸ் இருந்துச்சு அப்டின்னா, அத வந்து செக் பண்றோம். ஸோ இந்த ஃபில்லிங்கும் இல்லையா அப்டின்னு பார்க்குறோம். இல்ல அப்டின்னா ஆட் பண்றோம். சப்போஸ் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வந்து இருந்துச்சு அப்டின்னா ஒமிட் பண்ணிருவோம். இல்ல அப்டின்னா ஆட் பண்றோம். ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்டின்னா, இப்ப ஆல்மண்ட்ஸே 2 வாட்டி கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்டின்னா, யூசர் வந்து கிளிக் பண்றப்ப ஆல்மண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சு அப்டின்னா ஒமிட் பண்ணிடுறேன். இல்ல அப்டின்னா இத வந்து ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட் டாப்பிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். ஸோ கேரமல், ராஸ்பெர்ரி, பையி, ஆல்மண்ட்ஸ் இது எல்லாமே வருதுல்ல. ஸோ நான் இப்ப ஹேசல்நட் கிளிக் பண்றேன் அப்டின்னா, ஹேசல்நட் தனியா ஆட் ஆகும். நான் இப்ப மறுபடியும் கிளிக் பண்ணேன்னா போயிரும். ஸோ யூசர் வந்து மறுபடியும் ஹேசல்நட்ட கிளிக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா, மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த லாஜிக் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதே மாரி தான் வந்து நம்மளோட இதுவுமே வந்து இருக்க போது. டாப்பிங்ஸுமே வந்து இருக்க போது. ஸோ அதனால நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாகிள் ஃபில்லிங்க்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகிள் டாப்பிங் அப்படிங்கிற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மீனிங்ஃபுல்லான நேம் வந்து குடுக்கணும். நம்ம டாப்பிங் தான் வந்து வாங்க போறோம். ஸோ அதனால டாப்பிங் அப்படிங்கிறத குடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்க்ளூட்ஸ் ஆஃப் ஃபில்லிங்க்கு பதிலா நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிங் தான் வந்து செட் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து ஃபில்டர் பண்ணும்போது வந்து டி தான் வந்து செக் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் டாப்பிங் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இல்ல அப்படின்னா வந்து ஆட் பண்றோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா ஒமிட் பண்றோம். ஸோ பேசிக்கா இதான் லாஜிக். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்க போது. நீங்க இதையுமே வந்து இன்னும் இது பண்ணலாம் அப்படின்னா, இது ஃபில்லிங்கா வருதா, டாப்பிங்கா வருதான்னு ஒரே இத வச்சு நீங்க ஹேண்டில் பண்ணலாம். பட் கன்ஃப்யூசிங்கா இருக்கும். நம்ம வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா போணும் அப்படிங்கிறதுனால, நான் இந்த மாரி வந்து சூஸ் பண்ணிடுறேன். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு லாஜிக் தான் வந்து எழுதணும். அது வந்து நம்மளோட கஸ்டம் நேம். இந்த நேம் வந்து வருதுல்ல. ஸோ நம்ம இந்த நேம் வருதுல்ல. இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இத எழுத போறோம். ஸோ அதையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட கோடுக்கு போயிரலாம். கோடுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு கான்ஸ்ட் இது வந்து என்னவா இருக்க போது அப்படின்னா, கெட் கஸ்டம் நேமா இருக்க போது. ஸோ கெட் கஸ்டம் நேம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நம்ம எங்கேயும் போய் அத ஸ்டோர் பண்ணல அப்படிங்கிறதுனால, நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ஹேண்டில் மட்டும் பண்ண போறோம். ஸோ நீங்க சப்போஸ் சேவ் பண்றீங்க அப்படின்னா, அதையுமே இப்படி தான் பண்ண முடியும். ஏன்னு சொல்றேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த இது வந்து நம்ம பேஸ்ட் பண்றோம். ஸோ பேஸ்ட் பண்ணா தான் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து வரும். நம்ம ரிட்டர்ன் பண்ற இடத்துல நீங்க ஜஸ்ட் வந்து ஏபிஐல அப்டேட் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்கோம். நீங்க எங்கெங்கலாம் வேணுமோ அந்த இடத்துல ஏபிஐல ஜஸ்ட் அந்த ஏபிஐ கால் பண்ணி, அதுல ஆட் பண்ணா மட்டும் போதும். ஸோ அந்த மாரி தான் வந்து வச்சிருக்கோம். ஸோ லெட் நேம் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி வச்சு, ஜஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேக் டிக்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேக் டிக்ஸ்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டாலர் சிம்பல் வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செட் பில்ட் ஃபில்லிங்ஸ் இது எல்லாமே வந்து வச்சிருக்கோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி வந்து வச்சுக்கிறோம். ஸோ இந்த பில்ட் பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ நான் அதனால வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக்கா பில்ட் பேஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு என்னோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஸோ கேரக்டர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கேரக்டர் அட் அது வந்து 0ல நம்ம குடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்திருப்போம். அது வந்து இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு அதுக்கேத்த மாரி வரும். இல்லன்னா நமக்கு வந்துட்டு வெறும் கேப்பிட்டல் லெட்டர் மட்டும் வரும் அப்படின்ற மாரி கீழ பார்த்தோம்ல. ஸோ அதே தான் நம்ம இங்க இந்த ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ டூ அப்பர் கேஸா வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஸ்லைஸ் பண்றேன். ஸோ என்னோட பில்டர் பேஸ் வந்துட்டு பில்ட் பேஸ் வந்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஸ்லைஸ் பண்றேன். ஸோ பேசிக்கா இது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து சாக்லேட் பார் அப்படின்னு சொல்லி ஒரு குடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா நேம் வைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த நேம்ல வந்து என்ன இருக்கோ, ஸோ வித் சாக்லேட் பார், இந்த டார்க் சாக்லேட் பார் வித் அந்த மாரி வந்து வருதுல்ல. ஸோ மில்க் சாக்லேட் பார் வித் அந்த மாரி வருதுல்ல. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இத வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கா என்னவோ அத எடுத்து பிளஸ் அந்த சாக்லேட் பார மட்டும் ஆட் பண்ணி விடுறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்ல வந்து செட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்ட வந்து எடுத்து ஃபில்லிங்ஸ் டாட் லென்த் வந்து சப்போஸ் லென்த் வந்து நேம் வந்து ஈக்குவல் டூ பிளஸ் ஈக்குவல் டூ ஏன்னா நம்ம வந்து அத ஆட் தான் பண்ண போறோம். ஸோ குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டைனமிக்கா வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இந்த வித்ன்னு இருக்குல்ல, ஸோ வித்ன்றத போட்டுட்டு பில்ட் ஃபில்லிங்ஸ் இருக்குல்ல, ஸோ பேசிக்கா பில்ட் ஃபில்லிங்ஸ் எடுத்து டாட் ஜாயின் வந்து குடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இத வந்து குடுக்குறேன். ஸோ ஸ்பேஸ் மட்டும் ஒரு கமா மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாரி பண்றோம். இதே மாரி தான் நம்ம டாப்பிங்ஸ்க்கும் பண்ணணும். ஸோ நம்ம இத வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது புரியல அப்படின்னா, நான் இத எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு திருப்பியுமே எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருக்கும். ஏன்னா லாஜிக்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் நீங்களா கிரியேட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் மறுபடியும் வந்து வேணாலும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ பில்டு டாப்பிங்ஸ். ஸோ இத வந்து குடுத்தாச்சு. இதே மாரி வந்து இந்த பில்ட் டாப்பிங்ஸ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டாட் ஜாயின் வந்து குடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து டாப்டு வித்ன்றத மட்டும் குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வெறும்னு இருக்குல்ல, ஸோ வெறும் வித் இருக்குல்ல, அதுக்கு பதிலா வந்து ஜஸ்ட் வந்து டாப்டு வித் அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுத்து முடிச்சுடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேம்ல தான் எல்லாத்தையுமே வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த நேம்ன்ற வேரியபிள்ல தான் எல்லாத்தையுமே அக்குமுலேட் பண்ணிட்டே வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ரிட்டர்ன் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நேம் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி இந்த லாஜிக்க மட்டும் நான் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இந்த கஸ்டம் நேம்னு ஒரு ஆரோ ஃபங்ஷன் வந்து வச்சிருக்கோம். வச்சுட்டு அதுல வந்து நம்ம நேம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பில்ட் பேஸ் இருக்குல்ல, பேசிக்கா டார்க், சாக்லேட் அந்த இது இருக்குல்ல, ஸோ அத எடுத்து 0 அத மட்டும் அப்பர் கேஸா வச்சுட்டு, நான் மீதி இருக்கிறத ஸ்லைஸ் பண்றேன். இல்லன்னா அது எனக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதுல வந்து சாக்லேட் பார் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க டைனமிக்கா ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி பேக் டிக்ஸ் வந்து போடணும். ஸோ இதுலயே வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இஃப் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இஃப் கேஸ் வந்து குடுத்துருக்கோம். எதுக்கு அப்படின்னா, பில்ட் ஃபில்லிங்ஸ் டாட் லென்த் வந்து இருந்துச்சு. சப்போஸ் 0க்கு கீழ இருந்துச்சுன்னா எனக்கு தேவையில்ல. ஸோ 1, 2, 3 ஏதாவது ஒரு லென்த் இருந்துச்சுன்னா மட்டும், அத வந்து நேம்ல என்ன பண்றேன் அப்படின்னா, வித்ல வந்து ஆட் பண்ணிட்டு வித் ஆல்மண்ட்ஸோ என்னமோ அத வந்து குடுக்குறோம். ஸோ அதே மாரி இங்க பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் நம்மளோட நேம் வேரியபிள்ல இங்க வந்து ஆட் பண்றேன். ஸோ டாப்டு வித் என்ன டாப்பிங்ஸோ அத வந்து குடுத்துடுறேன். ஸோ இது எல்லாமே வந்து நேம்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ பேசிக்கா எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க், ஆல்மண்ட்ஸ் ஸோ ஸ்ப்ரிங்கிள்ஸ். அதுக்கு நடுவுல தான் நம்ம இந்த மாரி வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ டார்க் சாக்லேட் பார் வித் என்ன டாப்பிங்? ஸோ ஆல்மண்ட்ஸ் அப்புறம் வந்து டாப்டு வித் நம்ம என்ன குடுத்துருக்கோமோ, இங்க வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் குடுத்துருக்கோம்னா, ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாரி வந்து ஆட் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இடமா வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து ஸ்டேட்ட வந்து குடுக்கணுமோ, அந்த இடத்துல வந்து குடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட நேவிகேஷன்ல வந்துட்டு இங்க நம்மளோட இது வந்து இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலயுமே வந்து நம்ம ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேவ் பார் இருக்குல்ல, ஸோ இந்த நேவ் பார்ல நம்ம வந்து 2 விஷயங்கள் வந்து பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா, டு டூல வந்து எழுதியிருப்போம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து மெனு பட்டன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் என்னோட மொபைல் மெனு பட்டனையுமே வந்து நம்ம குடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து டைனமிக்கா நான் எழுதப் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேவ் லிங்க்ஸ்க்கு பதிலா என்னோட டைனமிக்கா உள்ளத வந்து எழுதுறேன். ஸோ அது என்ன எழுதப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து பில்ட் பேஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன் பண்ணணும், வேணும் அப்படின்னா நமக்கு அதான் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து மொபைல்
மெனு. ஏன் அப்படி குடுக்குறேன் அப்படின்னா, நான் அந்த கிளாஸ் வந்து எழுதியிருக்கேன். ஸோ, அதனால அப்படி குடுத்துக்கிறேன். ஸோ, இந்த இடத்துல வந்து இஸ் ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா, இஸ் மெனு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் எனக்கு வந்து ஓப்பன் பண்ணு. இல்ல அப்படின்னா, எனக்கு வந்து எதுவுமே வந்து நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஸ்டைல வந்து எழுதி முடிச்சிடுறேன். ஸோ, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இத வந்து குடுத்துட்டோம். ஆனா, இங்க எதுவுமே வந்து நம்ம இஸ் மெனு ஓப்பன் எப்படி ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து இஸ் மெனு ஓப்பன் எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ, இந்த செட் இஸ் மெனு ஓப்பன எங்கேயுமே பண்ணவே இல்ல. ஃபர்ஸ்ட்டே இனிஷியல் ஸ்டேட்டும் ஃபால்ஸா தான் இருக்கு. அப்புறம் எப்படி இது ஒர்க் ஆகும்? ஒர்க்கே ஆகாதுல்ல. ஸோ, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிவ்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து குடுக்குறேன். ஸோ, இந்த ஆன் கிளிக் வந்து குடுக்க போறேன். அந்த ஆன் கிளிக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம அத வந்து ஓப்பன் மட்டும் பண்ணி விடுறோம். ஸோ, பேசிக்கா ஸ்டேட்ட அப்டேட் பண்ணி விடுறோம். ஸோ, அதான் விஷயம். ஸோ, செட் இஸ் மெனு ஓப்பன். இதுல வந்து ஜஸ்ட் வந்து ட்ரூ மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ, குடுத்தாச்சு. ஸோ, இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நான் இத கிளிக் பண்றேன். எனக்கு ஓப்பன் ஆகும், குளோஸ் ஆகும். ஸோ, இது எல்லாமே வந்து நடக்கும். ஸோ, நம்ம பெரிய ஸ்கிரீன்ல போய் பார்ப்போம். ஸோ, பெரிய ஸ்கிரீன்ல இது வந்து மறுபடியும் வருதா? இல்லையா? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ, வரவே இல்ல. ஸோ, பெரிய ஸ்கிரீன்ல நல்லா நீட்டா தான் வந்திருக்கு. ஸோ, குட்டி ஸ்கிரீன்லயும் நமக்கு வந்து வருது. ஸோ, நான் இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ, இது வந்து நம்ம இப்படி தான் வந்து ஒரு ஹாம்பர்கர் மெனு வைக்க முடியும். வச்சு அத ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்ண முடியும். ஸோ, இன்னுமே வந்து ஸ்டைல்ஸ வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் ரொம்ப வந்து ஸ்டைல்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணல. ஏன்னா, லாஜிக் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால நான் லாஜிக்க வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு வந்து நான் எப்படின்றதையுமே வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஆனா, ஸ்டைல்ஸ்ல எங்கெங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறதையுமே. ஸோ, இங்க பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கார்ட் ஐகான் வந்து வச்சிருக்கோம். ஸோ, இந்த கார்ட் ஐகான்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆன் கிளிக் வந்து எழுதணும். ஸோ, இந்த இடத்துல வந்து ஆன் கிளிக் வந்து எழுதணும். ஏன் ஆன் கிளிக் எழுதணும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டேட்ட வந்து இந்த இடத்துல அப்டேட் பண்ண போறோம். அது என்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட கார்ட் இருக்குல்ல மேல. ஸோ, இந்த கார்ட் ஐகான் இது எல்லாமே இங்க தானே வச்சிருக்கோம். ஸோ, அதனால இஸ் கார்ட் ஓப்பன வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ்ல இருக்கும். நான் அத வந்து ட்ரூ மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ, ட்ரூ பண்ணியாச்சு. ஸோ, ஆனா இந்த இடத்துல வந்து நம்மளோட கவுண்ட் வந்து இருக்குல்ல, நான் ஸ்டாட்டிக்கா வந்து குடுத்துருக்கேன். ஸோ, 0 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். பட் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட கார்ட் என்ன இருக்கோ, அதோட லென்த்த மட்டும் ஜஸ்ட் வந்து போட்டு விடுறேன். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, கார்ட்னா உங்களுக்கு எங்கேருந்துன்னு சந்தேகம் வரலாம். இந்த கார்ட் தான். நம்ம செட் கார்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதுக்கு பதிலா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து கார்ட் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, என்ன இருக்கோ அத வந்து நான் இந்த இடத்துல வந்து குடுத்துடுறேன். நான் இங்க வந்து கிளிக் பண்ண ஸ்டேட்ட செட் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அடுத்தடுத்தது வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல எதுவுமே வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ காம்போனன்ட். ஹீரோ காம்போனன்ட்ல நம்ம எந்த சேஞ்சஸுமே வந்து பண்ணவே தேவையில்ல. ஸோ எதுவுமே இந்த ஆன் கிளிக் எதுவுமே வந்து இந்த இடத்துல இருக்க போறதில்ல. ஸோ அதனால நம்ம அத அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பொட்டிக். ஸோ பேசிக்கா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பொட்டிக்ல வந்து இருக்க போது. ஸோ இங்க வந்து நம்ம ஆட் டூ கார்ட் குடுக்குறோம்ல. ஸோ இத நான் இப்ப கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பில்ட்ல வந்து வரவே இல்ல. பட் ஃபைனல் டெமோல பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஜஸ்ட் வந்து மேல போறேன். ஸோ போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் டூ கார்ட்ன்றத குடுக்குறேன். குடுத்தோனே இங்க ஆட் ஆகுதுல்ல. ஸோ இந்த ஃபங்ஷனாலிட்டிய தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொட்டிக்ல வந்து போயிட்டேன். ஸோ பொட்டிக்ல போயிட்டு, ஜஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஆன் கிளிக் வேணுமோ, அது எல்லாத்தையுமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா அவ்வளோதான் பண்ண போறேன் இந்த இடத்துல. ஸோ இங்க நம்ம வந்து கீழ வந்துட்டோம். ஸோ இந்த ப்ராடக்ட் இன்ஃபோ இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆட் டூ கார்ட் இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல தான் இந்த பட்டன் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் வந்து போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்கா ஆன் கிளிக் வந்து போட்டாச்சு. ஸோ இந்த ஆன் கிளிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன வந்து கால் பண்ணி விட போறேன். ஸோ ஆட் டூ கார்ட். இது உங்களுக்கு எங்க இருக்குன்னு சந்தேகம் வரலாம். மேல நம்ம லாஜிக் எழுதணும்ல. ஸோ அதுதான். அங்க வந்து ஒண்ணே ஒண்ணு தான் அது வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னவோ அத வந்து அக்செப்ட் பண்ண போது. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ட வந்து என்னன்றத வந்து நம்ம பாஸ் பண்ணி விடுறோம். ஸோ அவ்வளோதான் பேசிக்கா ஒரு விஷயம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ என்னோட பொட்டிக் அண்ட் கிஃப்ட்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ் இல்ல சாரி பொட்டிக் வந்து ஃபர்ஸ்ட் போயிடலாம். இங்க நான் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். இங்க கவுண்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும் பாருங்களேன். ஸோ ஆட் டூ கார்ட் குடுக்குறேன், ஆட் டூ கார்ட் குடுக்குறேன். ஸோ நான் இங்க வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, எதுவுமே வந்து நடக்காது. செட் கார்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருதுல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணல அப்படிங்கிறதுனால வருது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஆட் டூ கார்ட் குடுக்குறேன்னா, அந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுதுல்ல. ஸோ நம்ம இப்போதைக்கு நமக்கு அதுதான் தேவை. அது வந்து நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கிஃப்ட்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ்க்கு வந்து போயிரலாம். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் அண்ட் பொட்டிக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு பேசிக்கா என்னோட ஆட் டூ கார்ட் மறுபடியும் இங்க அந்த ஆட் பட்டன் இருக்குல்ல. ஆட் பட்டன் வந்து ஒவ்வொரு 2 இதுக்குமே வந்து இருக்கும். ஸோ அந்த 2 இதுக்குமே வந்து நம்ம வந்து ஆன் கிளிக் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் பேசிக்கா ஆன் கிளிக் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் டூ கார்ட்ட தான் வந்து நம்ம கால் பண்ண போறோம். ஸோ ஆட் டூ கார்ட்ட தான் வந்து நம்ம கால் பண்ண போறோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராடக்ட்ட வந்து அப்படியே பாஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனா இந்த ப்ராடக்ட்டும் இதுவும் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாரி ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இங்க வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா போட்டிருக்கோம்ல, அதே மாரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புஷ் பண்ணா தான் நமக்கு வந்து நடக்கும்.
அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எப்படி வந்து ஏபிஐல வந்து ஒரு இதே மாதிரி நீங்க ஒரு இடத்துல வந்து டைனமிக்கா பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறதையுமே நான் வந்து காட்டுறேன். என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதனால நிறைய இஷ்யூஸ் வந்து வந்துச்சு. நிறைய இடத்துல வந்து நான் அசிங்கப்பட்டிருக்கேன். ஸோ நீங்களுமே அந்த மாதிரி வந்து படாம இப்பயே வந்து இது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட நேம் வந்து நான் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே வந்து பாஸ் பண்றேன். ஸோ பக்கெட். ஸோ இது வந்து கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்க்கு பக்கத்துல பிரைஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ பிரைஸ் வந்து கொடுக்கணும். அந்த பிரைஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 39.99 இங்க என்ன இருக்கோ அதே பிரைஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ இதே மாரி ஒரு ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன இங்க கீழ உள்ளதுக்குமே நம்ம வந்து கால் பண்றோம். அதுக்கு வந்து அதுக்குள்ள நேம் குடுத்து அதுக்குள்ள பிரைஸ் வந்து கொடுக்க போறோம். ஸோ பேசிக்கா இப்படி தான் வந்து நீங்க பண்ணணும். நீங்க ஏன்னா ப்ராடக்ட் வந்து நீங்களா வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கேத்த மாரி புஷ் பண்ணணும். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதனால என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து $69ன்றதுனால 69 அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் கார்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்துடலாம். ஸோ கீழ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் காம்போனன்ட் வந்து நம்ம தனியா கிரியேட் பண்ணியிருப்போம். அதுல வந்து நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அத பேசிக்கா அப்படியே சப்ஸ்கிரைப் டூ பிரீமியம், சப்ஸ்கிரைப் டூ பேசிக் அந்த மாரி வந்து நம்ம கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து வரும்ல. ஸோ அதனால அந்த மாரி வந்து வச்சாச்சு. அதுல எதுவுமே நம்ம வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ பேசிக்கா இத வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம். எதுவுமே தொடவே வேணாம். ஸோ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த பில்ட் யுவர் ஓன் காம்போனன்ட் இருக்குல்ல. ஸோ அதுல வந்து நம்மளோட ஸ்டேட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும். அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட கார்ட் காம்போனன்ட்க்குள்ளார போயிட்டோம். நம்ம அவ்வளோதான். நம்ம பில்ட் வந்து முடிஞ்சிரும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, என்னோட பில்ட் காம்போனன்ட்க்குள்ளார வந்துட்டேன். ஸோ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஆன் கிளிக் வந்து வைக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் நேம் வந்து டைனமிக்கா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பில்ட் பேஸ் இருக்குல்ல. பில்ட் பேஸ் ஸ்டேட்ட எடுத்துட்டு, அது வந்து சப்போஸ் வந்து பி வந்து நம்ம குடுக்குறதும் இதுவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்ப நான் கிளிக் பண்றது பில்ட் பேஸ்ங்கிறது பேசிக்கா யூசர் என்ன கிளிக் பண்ணியிருக்காங்களோ, இது லூப் ஆயி என்ன வருதோ, ஸோ இந்த டார்க் மில்க் இது. ஸோ சப்போஸ் மில்க்கும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வேணும். அது என்ன அப்படின்னா ஆக்டிவ். சப்போஸ் இல்ல அப்படின்னா எம்ப்டியா உட்ரு அப்படிங்கிறது தான் பேசிக்கான விஷயம். ஸோ இது வந்து குடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வந்து வச்சாலே நம்ம வந்து ஆன் கிளிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆன் கிளிக்கு. ஸோ இந்த ஆன் கிளிக்ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டேட்ட மட்டும் அப்டேட் பண்ணி விடுறோம். ஸோ ஸ்டேட் வந்து பேசிக்கா என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட செட்டு பில்ட் பேஸ் வந்து ஸோ பில்ட் பேஸ் வந்து பி. ஸோ இத வந்து ஜஸ்ட் வந்து பாஸ் மட்டும் பண்ணி விடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆன் கிளிக்ல நான் எத கிளிக் பண்றேனோ, அத வந்து யூசருக்கு வந்து ஸ்டேட்க்கு வந்து அப்டேட் பண்றேன். இந்த ஸ்டேட் வந்து இங்க வந்து வரும். ஸோ இங்கேருந்து வந்து மறுபடியும் லூப் ஆயி இதுவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஆக்டிவா இருக்கணும். இல்ல அப்படின்னா எனக்கு எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லி நான் விட்டுர்றேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இன்புட் டைப்க்கு வந்து வந்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து செக் பாக்ஸ் இருக்குல்ல. ஸோ சப்போஸ் வந்து செக்குடு வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து எத செக் பண்ணியிருக்கோம், எத நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பில்ட் ஃபில்லிங்ஸ் நம்மளோட ஸ்டேட் இருக்குல்ல, அத வந்து எடுத்துட்டு டாட் இன்க்ளூட்ஸ் ஆஃப் எஃப். ஸோ என்ன ஃபில்லிங் இருக்கோ அது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து குடுக்குறேன். அது இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து எனக்கு செக் பண்ணி விடு. செக்குடு இல்ல டிக் அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆன் சேஞ்ச் வந்து இருக்க போது. ஏன் ஆன் சேஞ்ச் இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எத வந்து கிளிக் பண்றேன் அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதனால. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாகிள் ஃபில்லிங் நம்ம வந்து ஆரோ ஃபங்ஷன் எழுதியிருக்கோம்ல. ஸோ அத குடுத்து, அந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து என்னோட ஃபில்லிங்க மட்டும் பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா ஆல்மண்ட்ஸா, கேரமெல்லா, ராஸ்பெரியா அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துருக்கோம்ல. ஸோ இதே விஷயம் தான். இதே தான் நம்ம டாப்பிங்ஸ்க்கும் பண்ண போறோம். ஸோ அதனால நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இங்க என்னோட டைப் செக் பாக்ஸ்க்கு கீழ வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த இடத்துல வந்து பில்ட் ஃபில்லிங்ஸ் கிடையாது. பில்ட் டாப்பிங்ஸா இருக்க போது. ஸோ அதே மாரி டாகிள் டாப்பிங்ஸா இருக்க போது. பில்ட் டாப்பிங்ஸ். அதே மாரி இந்த இடத்துல வந்து எஃப் வந்து வரவே வராது. ஏன்னா நம்ம வந்து டாப்பிங்ஸ்க்கு டி வந்து மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாரி வந்து இந்த இடத்துல வந்து டாப்பிங்க்கு வந்து ஸோ டாகிள் டாப்பிங். ஸோ குடுத்து சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து வொர்க் ஆயிரும். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து இது முடிஞ்சிருச்சு. பட் ஆனா நம்மளோட ஒரே ஒரு ஃபங்ஷன மட்டும் நம்ம இங்க காலே பண்ணல. அது என்ன அப்படின்னா, என்னோட அந்த ஆட் டூ கஸ்டம் இது இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து என்னோட நேம் வந்து கால் பண்ணல. ஸோ பில்ட் ஃபில்லிங்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கேப்பிட்டல் எஃப் வந்து குடுக்கணும். ஸோ பில்ட் ஃபில்லிங்ஸ். ஸோ இது வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து வர ஆரம்பிச்சுரும். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு பேஸ் இமேஜ் வந்து நமக்கு இதுவாகல. ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த எஸ்ஆர்சி இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பில்ட் பிரிவியூல நான் இங்க வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட
பேஸ் இமேஜஸ் வந்து நான் வந்து அந்த அரே இருக்குல்ல, ஸோ பேஸ் இமேஜஸ் அரேலேருந்து எடுத்து, அதில வந்து நான் என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, என்னோட பில்ட் பேஸ் எதுவா இருக்கோ, யூசர் வந்து எத கிளிக் பண்றானோ, அதுக்கேத்த மாரி என்னோட இமேஜ வந்து அப்டேட் பண்ணிக்க அப்டின்னு சொல்றேன். ஸோ இப்ப பார்த்தோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு டார்க்ல தான் இருக்கு அப்டிங்கிறதுனால இது வந்து வருது. ஸோ நம்ம இங்க ஜஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்ப மில்க் குடுக்குறோம் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி வந்து இங்க மாறுது. பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாரி வந்து ஒயிட் குடுக்குறோம் அப்டின்னா, அதுக்கேத்த மாரி இமேஜும் வந்து நமக்கு மாறிட்டே வந்து வருது. ஸோ பேசிக்கா இதுதான் வந்து நம்ம வைக்க போறோம். இப்ப நம்மளோட கஸ்டம் நேம வந்து வைக்கணும்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வெறும் டெமோ அப்டின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ இந்த டெமோக்கு பதிலா நம்மளோட கஸ்டம் நேம் வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட கஸ்டம் நேம் வந்து கால் பண்ணி விடுறேன். ஸோ கெட் கஸ்டம் நேம். ஸோ இந்த கெட் கஸ்டம் நேம் வந்து குடுத்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன் வச்சிருக்கோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் பிரைமரின்ற மாரி தான் வச்சிருக்கேன். ஸோ இதே மாரி வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்க வந்து குடுத்திருக்கிறது வந்து நமக்கு ரேண்டமா தான் குடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஆட் டூ கார்ட் குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரியான இத வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புஷ் பண்ணணும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் டூ கார்ட் ஃபங்ஷன கால் பண்ணிட்டு, அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட நேம் வந்து வைக்கிறேன். ஸோ நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, கெட் கஸ்டம் நேம் வந்து ஃபங்ஷன் இருக்குல்ல. ஸோ கெட் கஸ்டம் நேம் ஃபங்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் அத ஜஸ்ட் வந்து கால் பண்ணி விடுறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ பிரைஸ் வந்து பேசிக்கா நான் ஒண்ணே ஒண்ணு தான் ஸ்டாட்டிக்கா வந்து வச்சுக்கிறேன். ஸோ 18.99 அப்படின்னு சொல்லி வச்சு முடிச்சிடுறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளோடத வந்து கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணல அப்டின்னா நமக்கு வந்து இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட கார்ட்ட தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா அப்டின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம். நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆல்மண்ட்ஸ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதே மாரி ஸ்ப்ரிங்கிள்ஸயுமே வந்து கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்க கீழ டவுன் பண்ணி பார்க்குறேன். ஸோ டார்க் சாக்லேட் பார் வித் ஆல்மண்ட்ஸ். ஸோ அப்டின்றது வந்து வருது நமக்கு. அதே மாரி நம்ம இங்க வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ வித் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்டிங்கிறதுமே நமக்கு வந்து வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம ஸ்பேஸ் குடுக்காதனால என்ன இஷ்யூஸ் வருது அப்டின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து வருது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பாருக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்தோம் அப்டின்னா, நமக்கு வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாமே அலைன் ஆகி நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து நம்ம இன்னும் பண்ணணும். அது என்ன அப்டின்னா, நம்மளோட கார்ட்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அங்க ஷோ ஆகுதா? இல்லையா? அப்டிங்கிறத வந்து பார்க்க போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த ஃபூட்டருக்கு கீழ நான் ஜஸ்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இஸ் கார்ட் ஓப்பனா இருந்தா மட்டும் தான் எனக்கு அந்த காம்போனன்ட்டே வந்து ஷோ ஆகணும். இல்ல அப்டின்னா எனக்கு ஷோவே ஆக வேணாம். ஸோ அதனால நான் அதுக்கேத்த மாரி போட்டுக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, டிவ் ஓப்பன் பண்ணி டிவ் வந்து குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா ஓப்பன் பண்ணி கரெக்ட்டா குளோஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு கிளாஸ் நேம் வேணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சின்னதா ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அது என்ன அப்டின்னா, மாடல் ஓவர் லே அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இத கிரியேட் பண்ணிட்டு நம்ம இங்க வந்து ஒரு ஆன் கிளிக் பண்ண போறோம். ஸோ அந்த ஆன் கிளிக் பேசிக்கா என்ன அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் வந்து ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இந்த ஆன் கிளிக் பேசிக்கா என்ன அப்படின்னா, செட் இஸ் ஓப்பன் வந்து செட் இஸ் ஓப்பன வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபால்ஸ் பண்ணி விடுறேன். ஸோ பேசிக்கா நம்ம வந்து குளோஸ் பண்றோம். சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ பண்ணி விடுறோம். ஸோ அதுதான் விஷயம். இந்த ஆன் கிளிக் வந்து குளோஸ் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ டிவ் வந்து வைக்க போறோம். ஸோ இங்கேயுமே வந்து அந்த டிவ் வந்து குளோஸ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். மறுபடியும் வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாடலா வந்து இருக்க போகுது. ஸோ அத வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆன் கிளிக் வந்து வைக்கிறோம். ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஈவென்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஈவென்ட்ஸ பத்தி நெறைய வந்து பேசியிருந்தோம். ஸோ பப்ளிங்னா என்ன? இல்ல பப்ளிங்னா என்ன? இதுன்னா என்ன? அப்படின்றத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து பேசியிருந்தோம். ஏன்னா நம்ம அதுக்கான வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன்னா என்ன? கிராண்ட் சைல்ட்லேருந்து எப்படி வந்து சைல்டு வந்து ஸ்டாப் ஆகுது? எப்படி வந்து பப்ளிங் அப்னா என்ன? ஸோ இத பத்தி எல்லாமே வந்து நம்ம பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அத ஐ பட்டன்லயுமே வந்து குடுக்குறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன் வந்து குடுத்தாச்சு. ஏன்னா நம்ம வந்து பப்ள ஆக வேணாம் அப்படிங்கிறதுனால குடுத்தாச்சு. ஸோ இது வந்து குடுத்து முடிச்சுரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3 வந்து போட போறோம். ஸோ இந்த H3ல என்ன இருக்க போகுது அப்படின்னா, பேசிக்கா நம்மளோட கார்ட் டாட் லென்த் வந்து இருக்க போகுது. ஸோ பேசிக்கா யுவர் கார்ட். ஸோ எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் டாட் லென்த் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். ஸோ பேசிக்கா நம்ம 3ஓ என்னவோ அது என்ன கிளிக் பண்றாங்களோ அந்த இடத்துலயே நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் அத வந்து போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ட் டாட் லென்த் வந்து சப்போஸ் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, கார்ட் டாட் லென்த் அது வந்து எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு கண்டிஷனும், இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷனும் வைக்கிறோம். ஸோ நம்ம கிரேஸ்ஃபுல்லா எரர ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எப்பவுமே வந்துட்டு நம்ம இப்ப மார்க் பண்ணி வச்சிருக்கிற டேட்டா அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த இதுவுமே வரவே வராது. இல்ல அப்படின்னா இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ அதனால நம்ம அதையுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ கார்ட் சப்போஸ் ஈக்குவல் டூ 0வா இருந்துச்சுன்னா, உங்க கார்ட் வந்து எம்ப்டி அப்படின்ற மாரி காட்டணும். ஸோ இல்ல அப்படின்னா அதுக்கேத்த மாரி வந்து உள்ள டேட்டா வந்து காட்டணும். அது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டா வந்து இருக்க போது. ஸோ அந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கார்ட்டை வந்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து ஜஸ்ட் வந்து மேப் பண்ணி விடணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ட் டாட் மேப் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து இண்டெக்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால பேசிக்காக வந்து நம்ம மேப் பண்ணுறோம் அப்படின்றதுனால இண்டெக்ஸை வந்து எடுத்துக்கிறேன். ஐடி இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கீன்றது மாதிரி போட்டேன். ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ அதனால் லிஸ்ட் ஐட்டம்ஸ் போட்டிருக்கோம். ஸோ நான் இந்த வந்து கீயை வந்து போட்டுறேன். எப்போ நீங்கள் மேப் பண்ணாலுமே கீ போட மறந்துடாதீங்க. ஸோ கீ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிஸ்ட் ஐட்டம் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஐட்டம் டாட் நேமும், ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஐட்டம் டாட் ப்ரைஸும் வந்து இருக்க போகுது. ஸோ ஐட்டம் டாட் ப்ரைஸும் வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த எல்ஐக்கு கீழே யூஎல். ஸோ இது எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பேராகிராஃப் டேக் வந்து போடுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எதுக்கு அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேராகிராஃப் டேக் எதுக்கு போடுறோம் அப்படின்னா மொத்தமாக டோட்டலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்றது ஷோ ஆகணும்ல. ஸோ அதனால டோட்டல் வந்துட்டு டாலர் ஆஃப் இந்த இடத்துல தான் நம்மளோட ரெடியூஸ் லாஜிக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக ரெடியூஸுங்கிறது என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சம் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் ப்ரைஸாக வந்து வரும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்ட் டாட் ரெடியூஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கார்ட் டாட் ரெடியூஸில் வந்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னோட சம்மும் இன்னொன்று வந்து ஐட்டமும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 2 வந்து வாங்கிக்கும். அதனால் நம்ம அந்த 2த்தை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மு ப்ளஸ் ஐட்டம் டாட் ப்ரைஸ் என்னவோ இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஐட்டம் டாட் ப்ரைஸு பக்கத்துலேயே வந்து 0ன்றது போட்டுக்கணும். ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இனிஷியல் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி தான் வந்து வைக்க முடியும் ரெடியூஸ் மெத்தடில். உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நம்ம ரெடியூஸை பற்றியுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில் ஃபுல்லுமே வந்து பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் 2 ஏன்னா எனக்கு 2 டெசிமல் வந்தால் போதும் அப்படிங்கிறதுனால அதை வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் வந்து 2 இது வந்து பட்டன் வந்து வைக்கலாம். அது என்ன பட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா செக் அவுட்டுக்கு. ஸோ செக் அவுட் வந்து நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால நம்ம அதை வைக்கல. ஜஸ்ட் வேணும் அப்படின்னா க்ளோஸ் பட்டன் மட்டும் நீங்கள் இந்த இடத்துல வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காட்டிடுறேன். ஸோ பட்டன் வந்து வச்சாச்சு. எப்போவுமே ஒரு மாடல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். அதுதான் ஒரு நீட்டான உள்ள ஒரு விஷயம். ஸோ யூசர் வந்து கண்ட இடத்துல கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ ஆன் கிளிக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஆன் கிளிக்கில் பேசிக்காக என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டேட்டை வந்து பாஸ் பண்ணி விடுறேன். ஸோ செட்டு இஸ் கார்ட் ஓப்பன் வந்து ஃபால்ஸ் பண்ணுறேன். ஸோ ஃபால்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கிளாஸ் நேம் வந்து வைக்கணும். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேமில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் பிரைமரியாக வந்து வைக்க போகிறேன். ஸோ பேசிக்காக ஸோ எல்லா இடத்துலையுமே அதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அதை இங்கே வச்சிடறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பெரிய ஸ்க்ரீனில் போய் பார்த்தலாம். நான் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்மளோட ஹோம் வந்து வந்துருச்சு. அப்புறம் பொட்டிக் வந்து வந்துருச்சு. கிஃப்ட்ஸ் அண்ட் பொட்டிக்ஸு, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், பில்ட் யுவர் ஓன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். கார்ட்டில் வந்து 2 விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 ஸோ நான் இதை இப்போ கிளிக் பண்ணுறேன். நம்மளோட இஷ்யூஸ் வந்து வருது. என்ன வருது அப்படின்னா செட் இஸ் கார்ட் ஓப்பன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. ஸோ அது ஏன் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட கோடுக்கு வந்து போயிடுறேன். ஸோ என்ன லைனில் வந்து இஷ்யூ வருது அப்படிங்கிறதுமே தெரியும். லைன் நம்பர் 127 வந்து வருது. ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணலாம். ஸோ செட் இஸ் கார்ட் ஓப்பன் நம்ம அங்கே தான் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ லைன் நம்பர் 127க்கு போயிடலாம். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து எரர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செட் இஸ் கார்ட் ஓப்பன் இங்கே இருக்குது. ஸோ லைன் நம்பர் 127. ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன வருது அப்படின்னா குட் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி வருது. டிட் யூ மீன் இஸ் கார்ட் ஓப்பனா அப்படின்னு சொல்லி வருது. ஏன் நம்ம அதுக்கு நம்ம நேம் வந்து கரெக்டாக வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ செட் இஸ் கார்ட் ஓப்பனு. ஸோ ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. நம்ம இந்த இடத்துல வந்து ஓகே செட் இஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே நேம் வந்து மாறிடும். ஸோ இதுக்கு தான் வந்து கரெக்டான ஸ்டேட் வந்து நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நான் அந்த இடத்துல வந்து மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே கார்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல மட்டும் செட் இஸ் ஓப்பன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அந்த இஷ்யூ வந்து வருது. ஸோ இப்போ வந்து செட் இஸ் கார்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வந்து எரர் வராது. ஸோ நான் மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பொட்டிக்கு போயிடலாம். ஸோ ஆட் பண்ணுறேன். இங்கே மறுபடியும் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறேன். நமக்கு என்னென்னலாம் வருதோ அது வந்து வரும். ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸும் ஆகிடும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஃபுல்லுமே வந்து இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக மொபைல் ரெஸ்பான்சிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா டேப்லெட்டுக்கு வந்து நான் வியூ பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மண்ட்ஸ் இதுவுமே வந்து வரும். ஸோ கோகா நிப்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுவுமே வந்து கரெக்டாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ மேலே கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா இந்த நேப் பாருமே வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஹிடன் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலுக்கு தனியாக தான் வந்து எழுதிருக்கோம். ஸோ நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கரெக்டாக வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் லாஜிக் தான் வந்து இருக்கு. ஸோ சிஎஸ்எஸ்ல என்னென்னலாம் எழுதிருக்கோம் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிடலாம். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா
நம்மளோட ஸ்டார் வந்து மொத்தத்துக்குமே வரும். பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் குடுத்துருக்கோம். மார்ஜினும், பேடிங்கும் மட்டும் 0லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். இதுவும் மொத்த பாடிக்குமே அப்ளை பண்றேன். ஸோ அந்த மொத்த பாடிக்கும் அப்ளை பண்ணும்போது ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பாப்பின்ஸும், சான்ஸ் செரிஃபும் வச்சிருக்கேன். பேக்கிரவுண்ட் வந்து இந்த டார்க் கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கலர் குடுத்துருக்கேன். கலர் வந்து மீதி எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒயிட் கலர் தெரியணும். டார்க்ல ஒயிட் போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் கலர் குடுத்துருக்கேன். ஸோ லைன் ஹைட் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு 1.6 வந்து குடுத்துருக்கேன். நம்ம மேல நம்மளோட நேவிகேஷன் பார் இருக்குல்ல, ஸோ அந்த நேவ் பார்ல வந்து ஸ்டிக்கியா இருக்கட்டும். அது எங்க ஸ்டிக்கியா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஆஃப் 0ல இருந்தே ஸ்டிக்கியா இருக்கணும். அதுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் குடுத்துருக்கேன். கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுனால, இந்த கலர விட இந்த கலர் வந்து இந்த நேவ் பார் கலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்புறம் பேடிங் வந்து ஒரு 1 5% வந்து குடுத்துருக்கேன். டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் ரோ வைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதுனால குடுத்துருக்கேன். ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன். ஒவ்வொரு இதுக்குமே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. பேசிக்கா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பெரிய ஸ்கிரீனுக்கு வச்சலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இதனால வந்து இந்த ஸ்பேஸ்க்காக தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணிடுறேன். Z இண்டெக்ஸ் வந்து 1000 மேல முன்னாடி வந்து தெரியணும் அப்படிங்கிறனால. அப்புறம் சின்னதா ஒரு எலிவேட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுனால பாக்ஸ் ஷேடோ வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் நம்மளோட லோகோக்கு வந்து ஒரு தனி ஃபாண்ட் ஃபேமிலியும், அதுக்கு ஒரு கலரு, அதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸ் குடுத்துருக்கேன். நம்மளோட அந்த ஆங்கர் டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த ஆங்கர் டாக்ஸ் பேசிக்கா. ஸோ ஹோம், பொட்டிக், கிஃப்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஆங்கர் டாக்ல வரும் அப்படிங்கிறனால அண்டர்லைன்ல வந்து வரும். ஸோ நம்ம அதனால டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன் குடுத்துடுறோம். ஸோ அதுக்கு ஒரு மார்ஜினோ, டிரான்சிஷனோ அப்ளை பண்ணியிருக்கோம். அத ஹோவர் பண்ணும்போது கலர் வந்து எல்லோ கலர்ல வரணும் அப்படிங்கிறனால குடுத்துருக்கோம். ஸோ கார்ட் ஐகானுக்கு வந்து எடுத்துட்டு போகும்போது கர்சர் வந்து பாயிண்டரா இருக்கணும். அதே மாரி பொசிஷன் வந்து ரிலேட்டிவா இருக்கணும். ஏன் ரிலேட்டிவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம அடுத்தது வந்து இந்த கார்ட்க்கு மேல இது அப்ளை பண்ண போறோம். இந்த 0ன்றது இருக்குல்ல. ஸோ அத அப்ளை பண்ண போறோம். அதனால அதுக்கு வந்து பொசிஷன் அப்சல்யூட். டாப்லேருந்து எவ்வளோ இருக்கணும், ரைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், பேக்கிரவுண்ட் அதுக்கு கலர் என்ன இருக்கணும், ஸோ அதுக்கு உள்ள கலர் என்ன இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன இருக்கணும், பேடிங், பார்டர் ரேடியஸ் பேசிக்கா அந்த கர்வினஸ்க்காக வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி மொபைல் பட்டன் மெனு வந்து இந்த நம்ம வச்சிருக்கோம்ல. ஸோ இதுக்காக இந்த ஸ்டைல் எழுதியிருக்கோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அது கொஞ்சம் அக்லியா இருக்கு. ஸோ வேணாம் அப்படின்னா நீங்க அத ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மேக்ஸ் விட்த் வந்து எழுதியிருக்கோம். 768pxக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் மெனுக்காக மட்டும் தான் எழுதியிருக்கோம். அது வேணாம் அப்படின்னா மொத்தமாவே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாருமே மொபைல்ல வந்து பேசிக்கா வந்து இந்த இத வந்து கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப நெறைய பேஜஸ் இருந்துச்சுன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா வைக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம தேவையில்ல அப்படிங்கிறதுனால விட்டுறலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ டேக். ஸோ அந்த ஹீரோ பேனர் இருக்குல்ல. ஸோ பேசிக்கா வந்துட்டு அ எத சொல்றேன் அப்படின்னா, இந்த ஹீரோ இருக்குல்ல. ஸோ இத தான் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து வச்சிருக்கோம். ஸோ சென்டரா வந்து இருக்கும். ஸோ கவர் வந்து அது வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுலயே வந்து நோ ரிப்பீட். நோ ரிப்பீட்னா வந்து பேசிக்கா ரிப்பீட் ஆகாது. நீங்க அது குடுக்கல அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் குடுத்துருக்கோம். அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்ணியிருக்கோம். ஜஸ்டிஃபை அதாவது வெர்டிகலாவும், ஹாரிசான்டலாவும் அத சென்டர் பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். பொசிஷன் வந்து ரிலேட்டிவ் குடுத்துருக்கோம். ஏன் ரிலேட்டிவ் குடுத்துருக்கோம்னா, நம்ம அப்சல்யூட் குடுக்க போறோம். அதனால நம்ம ரிலேட்டிவ் குடுத்துருக்கோம். இது ஓவர்லே தான் பண்ணியிருக்கோம். பேசிக்கா என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இந்த ஓவர்லே பண்ணி இந்த ஒரு இது வருதுல்ல. ஸோ அதுக்காக வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஹீரோ ஓவர்லேல வந்து வரவே இல்ல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அத வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதனால நமக்கு வந்து வரல. இங்க ஃபைனல் டெமோல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓவர்லே ஆகி வரும். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இது வந்து வரவே இல்ல. ஸோ அத எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறதையுமே பார்ப்போம். நம்ம ஜஸ்ட் வந்து அத விட்டுட்டோம். அதனால நம்ம வந்து இது பண்ணிட்டோம். ஸோ நான் அந்த ஹீரோ காம்போனன்ட்க்கு போயிட்டேன். ஸோ ஹீரோ காம்போனன்ட்ல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் என்னோட ஒரு டிவ்வ மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டிவ்ல வந்து கிளாஸ் நேம் அப்ளை பண்ணாம விட்டுட்டேன். ஸோ பேசிக்கா அதான் பிரச்சனை. ஸோ கிளாஸ் நேம் ஹீரோ ஓவர்லே குடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து குடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணி பார்ப்போம். கரெக்ட்டா வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஓவர்லே ஆகி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் பில்ட் மாரியே வந்துருச்சு. ஸோ அதுதான் அங்க விஷயம். ஸோ நீங்க இத மறந்துறாதீங்க. நீங்க இந்த மாரி குடுக்கல அப்படின்னா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு அனிமேஷன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அனிமேஷன் வந்து ஃபேட் இன் அப் 1.2 செகண்ட்ஸ் ஈஸ் வந்து குடுத்துருக்கோம். பார்டர் ரேடியஸ் ஒரு சின்ன கர்வினஸ்க்காக. அந்த H1க்கு ஒரு தனி ஸ்டைல், பேராகிராஃப்க்கு தனி ஸ்டைல், அப்புறம் வந்து பட்டனுக்கு வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அதுக்கேத்த மாரி ஒரு தனி ஸ்டைலுமே வந்து வச்சுக்கிறோம். பட்டன் பிரைமரி, செகண்டரி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ பிரைமரி கலர்னா இந்த எல்லோ பேக்கிரவுண்ட்ல பிளாக் கலர் வரும். ஸோ பட்டன் செகண்டரில வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பார்டர் கலர் வந்து அந்த எல்லோ கலர்ல வரும். உள்ள கலர் வந்து அந்த எல்லோ கலர்ல வரும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து பிரைமரி. ஸோ பின்னாடி பேக்கிரவுண்ட், உள்ள வந்து பிளாக். இது வந்து டிரான்ஸ்பரண்ட், உள்ள வந்து எல்லோ. ஸோ பார்டருமே அந்த எல்லோ கலர். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த செகண்டரி இது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லா செக்ஷனுக்குமே ஒரு பேடிங்கும், டெக்ஸ்ட் லைனும் குடுத்துருக்கோம். எல்லா செக்ஷன்ல உள்ள H2க்குமே வந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலி குடுத்துருக்கோம். மார்ஜின் எல்லாத்துக்குமே ஒரு அனிமேஷன் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெருசா ஒண்ணும் ஸ்டைல்ஸ் இருக்கவே இருக்காது. பாக்ஸ் ஷேடோ, டிரான்சிஷன், பேக்கிரவுண்ட், பார்டர் ரேடியஸ் இதே தான் வந்து திருப்பி இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த உங்களுக்கு வந்து கீழ காட்ட வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம வந்து அனிமேஷன் குடுத்துருக்கோம்ல. ஸோ ஃபேட் இன் அப், ஃபேட் இன் அப்ன்னு நெறைய இடத்துல வந்து குடுத்துருப்போம். ஸோ அத வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாடல் ஓவர்லே இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கனாலுமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது என்ன அப்படின்னா, பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுல குடுத்துருக்கோம். அது என்னவா இருந்தாலும் அதே ஃபிக்ஸ்டுல இருக்கும். டாப்லேருந்து, லெஃப்ட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், விட்த், ஹைட்
அப்புறம் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்து இப்ப நம்ம அத கிளிக் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வருதுல்ல. அந்த பேக்ரவுண்ட், டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ், அலைன் ஐட்டம்ஸ் அது Z இண்டெக்ஸ் வந்து 2000 குடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த Z இண்டெக்ஸ் வந்து குடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட அனிமேஷன் வந்து வந்துருச்சுல. ஸோ இதுதான் முக்கியமான இடம். ஸோ ஃபேட் இன் அப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன்ல. ஸோ ஃப்ரம் வந்து ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து ஒபாசிட்டி ஆஃப் 1க்கு வந்து வரணும். ஸோ ஃப்ரம் 2ன்றது பேசிக்கா எங்க இருந்து எது வரைக்கும் வரணும் அப்படிங்கிறனால 0லேருந்து 1 வரைக்கும் வரணும் அப்படின்னு குடுத்துருக்கேன். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம்ல டிரான்ஸ்லேட் Y 40xலேருந்து மறுபடியும் வந்து எனக்கு 0க்கு வந்து வந்துரணும் அப்படிங்கிறது தான் குடுத்துருக்கேன். ஸோ மறுபடியும் வந்து கீ ஃப்ரேம்ஸ்ல வந்து நம்ம இதே மாரி அனிமேஷன்ல வந்து பல்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அதுலேருந்து 0 100% வந்து ஒபாசிட்டி வந்து 0.7 50%ல இருந்தா 1 அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மீடியா குவரீஸ் வந்து இங்க லாஸ்ட்ல வந்து எழுதியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் விஷயம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான CSS தான். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல வந்து என்ன பிரச்சனை வரும்னு நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து நம்ம 250 லைன், 300 லைன் வந்து எழுதியிருக்கோம். இதுல வந்து நான் என்னென்னலாம் காம்போனன்ட் வந்து தனி காம்போனன்ட் வந்து ஹீரோக்கு ஒரு தனி காம்போனன்ட் வந்து எழுதியிருக்கேன். அதுல ஒரு 20 லைன். ஸோ இதுல வந்து ஒரு 5 லைன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, nav barல ஒரு கொஞ்சம் லைன். சாரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொஞ்சம் லைன். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே காம்போனன்ட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, இது கிளம்ஸியா ஆயிடும். ஸோ எங்கேருந்து எங்க பிரச்சனை வருதுன்னே உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம தனித்தனி காம்போனன்ட்டா வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல எந்த லைன்லேருந்து வந்து டீபக் பண்ணுவீங்க? 300 லைனும் டீபக் பண்ணணும். ஸோ இப்ப நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஏதோ இஷ்யூ வருது அப்படின்னா, நான் அந்த காம்போனன்ட்ட மட்டும் போய் செக் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்படி இல்ல அப்படின்னா, இது மாரி மொத்தமா இருக்கும்போது நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் நான் இந்த பில்ட வந்து இந்த மாரி ஒரு டெமோவ காட்டுனேன். இந்த வீடியோலேருந்து எனக்கு வந்து இந்த பில்டுல வந்து போறதுலேருந்து வந்து எனக்கு அது அந்த மாரி எதுவுமே கிடையவே கிடையாது. இதுல வந்து என்னென்ன மாரி வேஸ் இருக்கு, நீங்க எப்படிலாம் கத்துக்கலாம், ஸோ எது வந்து கரெக்ட்டான வே, எது தப்பான வே, இத தப்பா யூஸ் பண்ணா என்ன நடக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு போகக்கூடாது. ஏன் தப்பா இருக்கு? எதனால நம்ம வந்து இத வேற எதுல யூஸ் பண்றோம்? அப்படிங்கிற டவுட்ஸுமே உங்களுக்கு வரணும். ஸோ அந்த மாரி டவுட்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது கத்துக்கும்போது கியூரியஸா இருக்கும். ஸோ இதுலயே வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து அத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கீழ ஹைப் பட்டன் இருக்கும். ஸோ நீங்க அத ஹைப்ப கிளிக் பண்ணலாம். ஃப்ரீ தான். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் சேரும். நெறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.